பொறம்போக்கு உனக்கு இல்ல, பொறம்போக்கு எனக்கு இல்ல, பொறம்போக்கு ஊருக்கு, பொறம்போக்கு பூமிக்கு. நம்ம எல்லாருமே பொறம்போக்கா இருந்தா சமுதாயம் சூப்பரா இருக்குங்க. யார் அந்த இசைய கேட்குறாங்க? யார் அந்த இசை கலைஞன்? அவன் சமுதாயத்துல எங்க இருக்கான்? அதுதான் அந்த இசையோட தரத்தையும், இசையோட இம்பார்ட்டன்ஸையும் டிட்டர்மின் பண்றது. 2வது ஒரு புக் உங்களுக்கு வந்து செபாஸ்டியன் அண்ட் சன்ஸ் வந்து ஜேர்னலிஸ்டிக்கா ஒரு வண்டர்ஃபுல். ஒரு மிருதங்க செய்கிறவர் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னார், புத்தகத்துலேயும் போட்டேன். தோலா இருக்கும்போது அதில் ஜவ்வு இருக்குது, ரத்தம் இருக்குது, நம்ம என்ன அசிங்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இருக்குது. ஆனால் மூட்டுனானா என்ன சார் அப்படியே தெய்வாதீனமாக இருந்துன்னு சொல்கிறோம்ல, அது தெய்வாதீனம் நான் நடுவில் இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லி. பெரியார் கர்நாடக இசையை கடுமையாக விமர்சித்த ஒருத்தர். பெரியார் பற்றி பாடுறது மட்டும் கேள்வி கேள்வி, ஏன் அம்பேத்கர் பற்றி பாடும்போது இந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? மாற்றம் வேணும்னா நான் வீட்டிலே உட்காந்து நான் என் வீட்டுக்கு நீ வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் வீட்டுக்கு வெளியில் வரணும். மார்கழி சீசன் அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கி அதில் பர்ஃபார்ம் பண்ணுறதுலன்னு ஒரு முடிவு எடுத்தீங்க. இப்போ 2024 டிசம்பரில் வந்து மியூசிக் அகாடமி சங்கீத கலாநிதின்னு ஒரு விருது கொடுக்குது. அதை ஏற்றுக்கொள்கிறார், அங்கேயே பர்ஃபார்ம் பண்ணுறார். என்ன மாற்றம் நடந்துருச்சு, ஏன் ஏற்றுக்கொள்கிறார்? வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான முகங்கள், ஆளுமைகளை சந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை மக்சேசா விருது பெற்ற சங்கீத கலாநிதி திரு TM கிருஷ்ணா. வணக்கம். வணக்கம். ஒரு 12 வயதில் மியூசிக் அகாடமியில் முதல் இசை கச்சேரி, அதுக்கு பிறகு 36 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதே மியூசிக் அகாடமியில் ஒரு இசை கச்சேரி. ஆனால் அந்த இடைப்பட்ட ஒரு ஜேர்னி இருக்குல்ல, ஆமாம், அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸோடு இருக்குது. இப்போ ஏன் மியூசிக் அகாடமியை வேண்டான்னு சொன்னார், இப்போ ஏன் போய் ஏற்றுக்கொண்டார் அப்படிலாம் நிறைய பேசுவதற்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த முதல் அனுபவம் இருக்குல்ல, 12 வயதில் உங்களுடைய இசை கச்சேரி, அப்போ இருந்த மியூசிஷியன் தான் இப்போவும் ஐ திங்க் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய பயணப்படுறாங்க. ஒரு இசை குடும்பத்துலேருந்து தான் வந்திருக்கீங்க. கர்நாடக இசை பற்றின ஒரு அனுபவங்களோட பயிற்சியோடையும் வந்திருக்கிறீங்க. எப்படி தொடங்குச்சு அந்த ஜேர்னி? என் குடும்பத்தில் வந்து கர்நாடக இசை கலைஞர்கள் யாரும் கிடையாது. ஆனால் ஆர்வம் உண்டு. நிறைய கச்சேரி கேட்பாங்க, எங்கள் அப்பா கேட்பாங்க, அம்மா பாடுவாங்க, முறையாக கற்றுனாங்க கர்நாடக இசை. ஆனால் மேடை கச்சேரி பாடினது கிடையாது. ஸோ என் குடும்பத்தில் முதல் மேடை கச்சேரி பாடின கலைஞன் நான் தான். நாங்கள் ஒரு மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலி. எங்கள் அப்பா பிஸ்னஸ் மேனாக தான் இருந்தார், எங்கள் தாத்தா எல்லாருமே. திரு TT கிருஷ்ணமாச்சாரியோட. ஸோ TT கிருஷ்ணமாச்சாரியோட அக்காவோட பேரனா. ஸோ குடும்பத்தில் வந்து இசைன்றது ரொம்ப கர்நாடக இசை நிறைய இருந்தது. எங்கள் அம்மா பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி கொஞ்சம் வீணை வாசிப்பாங்க. ஸோ அங்கேயும் வந்து கர்நாடக இசையோட ஈர்ப்பு இருந்தது. ஒரு அது கச்சேரி போய் கேட்கணும் ஒரு பழக்கம். காலம்பரம் 8 மணிக்கு அப்போ ரேடியோவில் மெட்ராஸ் CAல வந்து கச்சேரி நடக்கும். அது டெஃபினட்டாக மார்னிங் போட்டுருவாங்க எங்கள் அம்மா. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல், கர்நாடக இசை சூழல் டெஃபினட்டாக இருந்தது. அது சமுதாய ரீதியாக பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலாக ஒரு பிராமின்ஸ் ஹவுஸில் வந்து கர்நாடக இசைன்றது நிறைய கேட்குற ஒரு விஷயம். ஸோ அந்த குடும்ப சூழலும் அதில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு, அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நான் கர்நாடிக் மியூசிஷனாக ஆக எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஐ திங்க் ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து கிளாஸ் ஆரம்பித்தாங்க. எங்கள் குரு பேர் பாகவத்தில் சீதாராமேஸ்வரம்னா ஒரு ஆந்திர பிரதேஷில் வந்தார், விஜயவாடாலேருந்து, குச்சிப்புடி கிராமத்துலேருந்து வந்தார். ஆனால் எனக்கு கர்நாடக இசை வந்து கற்றுனேன். சும்மா சாயந்தரம் வந்து என்னை விட்டால் தெருவில் கிரிக்கெட் ஆடிருப்பேன். ஓகே, அதுதான் எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டு. அப்படி தான் ஆரம்பிச்சிது. ஓகே. ஸோ முதல் கச்சேரி என்னை பாடணும்னு 12 வயசில் சொல்லும்போது சரி அவங்க ஏதோ சொல்கிறாங்க பாடினேன், அவ்வளோதான். அப்போது பயம் ஒன்றும் கிடையாது. 12 வயசில் என்னங்க ஒரு கவலை கிடையாது, அவ்வளோதான். கரெக்டாக பாட சொன்னாங்க, பாடினேன், அவ்வளோதான். அப்போ கூட இதை வந்து நான் ரொம்ப சீரியஸாக எடுத்து ஒரு கலைஞனாக ஆகி மேடை கச்சேரி பாடி இதுதான் என்னோடய வாழ்க்கையாக இருக்க தொழிலாக இருக்க போகிறதுன்னு நினைக்கவே இல்லைங்க. ஓகே. அந்த ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான வாய்ஸ் இல்லையா உங்களுக்கு? ஒரு பெரிய ரசிகர் பட்டாலுமே உங்களோட 20களை நான் சொல்கிறேன், வென் யூ 20s எனக்கு தெரிஞ்சு விகடனில் ஒரு கிரிட்டிக் SVS எழுதியிருந்தார். அந்த சீரீஸ், அந்த மார்கழி சீசன் முடித்த பிறகு மேன் ஆஃப் த சீரீஸ் அப்படின்னு உங்களை பற்றி எழுதியிருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டைமும் இருந்திருக்கு இல்லையா? இல்லை, டெஃபினட்டாக. ஸோ நான் இதுக்குள்ளே எப்படி வந்தேன்னா வந்து முதல் கச்சேரி பாடினப்புறம் கூட நான் வந்து இந்த கச்சேரி ஒரு தொழில் எடுக்கணும்னு யோசிக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ். ஓகே. நான் ஒரு எக்கானமிஸ்ட் ஆகணும்னு தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு கனவு.
இன்ஃபேக்ட் அந்த மேப்பே போட்டிருந்தேன். மேப் எப்படின்னா பிஏ எக்கனாமிக்ஸ் விவேகானந்தா காலேஜில் படித்தேன். அது முடித்தா டெல்லி ஸ்கூலில் எம்ஏ பண்ணணும். அப்புறம் அட்மிஷன் கொடுத்தாங்கன்னா லண்டன் ஸ்கூலில் போய் படிக்கணும். இதுதான் உங்களோட டெஸ்டினேஷன். இதுதான் என்னோட டெஸ்டினேஷன். இது நான் ஒரு மைண்டில் செட் ஆகிடுது. கர்நாடக இசை ரொம்ப பிடிக்கும். கச்சேரி எக்கச்சக்கமாக கேட்பேன். எல்லாரும் சீசன்லாம் எடுக்கும்போது பெரியவங்க பாடுறதெல்லாம் கேட்பேன். அதெல்லாம் உண்டு. ஒரு பெரிய ஒரு காதல் இருந்தது. நான் காலேஜ் படிக்கும்போது முதல் வருஷம் இருக்கும், செகண்ட் இயராக இருக்கும். அந்த டைமில் 2-3 கச்சேரி நான் பாடும்போது என் கூட இருந்த மிச்ச கலைஞர், நீ இந்த சீரியஸாக அதை எடுத்துக்க மாட்டியான்னு கேட்டாங்க. நான் இதுவும் பண்ணுவேன், கூட பண்ணுவேன், அப்படி தான் சொல்லியிருந்தேன். எப்போ அந்த மாற்றம் வந்ததுன்னா, சீனியர்ஸ் எப்போதுமே உங்களை பார்த்து ஒரு 2 விஷயம் சொன்னாங்கன்னா அப்போ தான் நமக்கு தோணும். அப்போ சீனியர் கலைஞர்கள் வந்து நீ ஏன் அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்க, நல்லா பாடுறியே அப்படின்னு அது சொன்னப்புறம் சரி பரவாயில்ல ஏதோ பண்ணலான்னு நினைக்கிறேன்னு ஒரு தைரியம் வந்தது. அதில் இன்னொரு பெரிய எனக்கு ஒரு அட்வான்டேஜ்னால், நான் வந்து ஒரு பொருளாதார ரீதியாக ஒன்றும் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது வீட்டில். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நான் கர்நாடக இசை கலை எடுத்தனால நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிறது ஒரு இவ்வளோ தான், அப்புறம் பெரிய இடைவேளை இருக்கும், அப்புறம் டவுன். மிச்ச தொழிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பில்டப் இருக்குது, ஒரு சர்வைவலுக்குன்னு எல்லா ஒரு லெவலில் நீங்கள் இருக்கலாம். கலையில் ஆர்ட்டில் அப்படி கிடையாது. இந்த விஷுவல் ஆர்ட்டாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு ரிஸ்க் ரொம்ப அதிகம் எப்போதுமே. ஆனால் என்னோடய வீட்டில் அந்த சப்போர்ட் இருக்கிறதுனால எங்கள் அப்பா என்ன சொன்னார், பொருளாதார சுதந்திரம்ங்கிறது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. பெரிய அட்வான்டேஜ், சந்தேகமே கிடையாது. அது நம்ம ரொம்ப ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஏன்னா எப்போதுமே நான் இத்தனையும் மிச்ச கலைஞர் வந்து அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜோடு வராதவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் எனக்கு. ஸோ நம்ம சமுதாயத்தில் வேறு அவங்களுக்கு சப்போர்ட்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் யூரோப்பெல்லாம் போனீங்கன்னா கவர்மெண்ட்டு அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மேயர் அங்கேருந்து ஒரு சப்போர்ட் வரும். நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பே கிடையாது. ஸோ அது மாறணும், அது வேறு கான்வர்சேஷன் வச்சுங்க. பட் எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, ட்ரை பண்ணு, சரியா வரலையா மியூசிக்கை ப்ரொஃபஷனாக வச்சுக்க சொல்லி ட்ரை பண்ணு 2-3 வருஷம், இன்னும் சரியா வரலையா புத்தகமே போய் படி அப்படின்ட்டார் எங்கள் அப்பா. அந்த எங்கள் வீட்லேயும் அந்த ஒரு பெரிய சப்போர்ட். எங்கள் அப்பா இருக்கணும், அம்மா இருக்கணும். ஒரு திங்கிங்கே ரொம்ப ஓப்பன் திங்கிங் தான். ஒரு ப்ரெஷரே போடுமா, இதுதான் பண்ணணும், நீ டாக்டர் ஆகணும், அந்த மாதிரி கட்டாயங்கள் எங்கள் வீட்டில் கிடையாது. ஸோ அது ஒரு பெரிய எனக்கு அந்த ஒரு சுதந்திரம் ரொம்ப இருந்தது. ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் 20 வயசில் சொன்னீங்கல்ல, அது வரத்துக்கு இதெல்லாம் பெரிய ஒரு பெனிஃபிட். ஒன்லி சொன்னா நீங்கள்? இல்லைங்க, நாங்கள் ஆக்சுவலாக 3 பேர். என் பெரிய அண்ணா வந்து அவர் இறந்து போயிட்டார். அவர் அமெரிக்காலேயே ரொம்ப வருஷம் இருந்தார். அவர் ஐபிஎம்மில் வேலை செஞ்சார். இன்னொரு அண்ணா வந்து அவர் பண்ணாத விஷயம் கிடையாது. அவர் பிஸ்னஸ் மேனாக இருந்திருக்காரு, பிரிண்டிங் ப்ரெஸ் நடத்தியிருக்காரு. அவர் இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க ஆதிவாசி சில்ட்ரனுக்கு. அங்கே எங்கள் அண்ணாவும் சொல்லிக் கொடுக்குறாரு. உங்கள் தாய்மாவும் அம்மாவும் சேர்ந்து ஆனக்கட்டி வித்யாவனம் அப்படின்னு அங்கே எங்கள் அண்ணனும் ரொம்ப நாளாக நடத்திட்டு இருக்காங்களே, பல டிகேட்ஸாக 17 வருஷமாக 17 இயர்ஸாக நடத்திட்டு இருக்காங்க. நீங்கள் காலேஜ் வரும்போது ஒரு பக்கம் வந்து மியூசிக்கில் ஒரு மாதிரி கவனிக்கப்படுற ஒரு மனிதராக ஆகிட்டீங்க. ரொம்ப இளம் வயதிலே உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் உருவாயிடுச்சு. அதை எப்படி ஃபீல் பண்ணீங்க? அப்போ வந்து ஓகே இசை தான் நமக்கான ஒரு துறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்ராக்ஷன் கொண்டு வந்தது. அது டெஃபினட்டாக அந்த தைரியம் வந்துடுது. ஒரு பை 96 நான் காலேஜ் முடிச்சது 96 நினைக்கிறேன். 95, 96 வந்து சரி இதுதான் நம்மளுக்குன்னு ஒரு மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடுது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அட்டென்ஷன் கிடச்சிதுண்ணா. எப்போதுமே ஒரு கலைஞனுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடச்சிதுன்னா சரி ஓகே ஏதோ ஒழுங்காக பண்ணுறோம், இது இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த ஒரு தைரியம் கிடைக்கிறது. ஒரு பாராட்டு வரும்போது ஒரு கச்சேரி உண்மை கிடையாது, ஒரு கச்சேரி பாடுறோங்க, கச்சேரி பாடிட்டு வெளில வந்து ஒரு 4 பேர் பேசுவாங்கல்ல, அது பெரிய கூட்டம்லாம் இருக்காது, எத்தனை பேர் வராங்க, அந்த 4 பேர் சொல்கிறத வச்சு தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு கிக் அதுலேருந்து. சரி ஓகே ஏதோ நல்லது நடக்கிறது, நல்லா பாடுறோம், ஏதோ டேலண்ட் இருக்குது, இன்னும் அதை வளர்க்கணும். அந்த டைமில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருந்தது. இந்த ஏர்லி 90s பார்த்தீங்கன்னா கர்நாடக இசைக்கு ஒரு அமைப்பு, யூத் அமைப்பு ஒன்று ஆரம்பித்தாங்க. நான் அதை கேட்க வந்தேன். சஞ்சய் சுப்ரமணியம் நீங்கள் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணீங்க இல்லையா? இன்னும் நிறைய பேர் சொன்னோம். அது எங்களுக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் விஜய் சிவா, அவர், அப்புறம் வயலின் வாசிக்கிற இன்னைக்கு வித்வான் ஆர்கே ஸ்ரீராம்குமார், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க சேர்ந்து யூத் அசோசியேஷன் ஃபார் கிளாசிக்கல் மியூசிக்னு 85 ஐ திங்க் ஆரம்பித்தாங்க. 85 ஐ திங்க் இந்த இயர் ஆஃப் த யூத் ஏதோ டிக்ளேர் பண்ண இயர், யூஎன் யாரோ டிக்ளேர் பண்ணி ஞாபகம் இப்போ அந்த டைமில் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அமைப்பு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. ஏன்னா அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடக இசைங்க கிழவங்க தான் பாடுவாங்க அப்படின்னு ஒரு இமேஜ் இருந்தது. அதுக்கு என்னென்ன வாய்ப்பும் கிடைக்காது. நீங்கள் ஒரு யங்ஸ்டர் நல்லா பாடுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் கொடுக்க மாட்டாங்க, யாரும் ஸ்டேஜ் கொடுக்க மாட்டேன். அதை மாற்றினது இந்த அமைப்பு. இந்த அமைப்பில் ஒரு அன்யூஷுவல் ரூல் வச்சாங்க, நீ 30 வயசு கீழே இருந்தால் தான் இந்த அமைப்பில் பாட முடியும்.
ஓகே ஆல்மோஸ்ட் இன்வர்ஷன். ஓகே. ஸோ அதனால கச்சேரிகளை ஆர்கனைஸ் பண்ணுற வேலையும் இந்த அமைப்பு அதான் பண்ணுவாங்க யூத். ஸோ அதனால நிறைய யங் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு இவங்க இருக்காங்கன்னு தெரிய வந்தது சபாக்குகளுக்கு. ஓகே. இது ஒரு பெரிய ஒரு எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகே. அது மட்டும் கிடையாது, எங்களுக்குள்ள சங்கீதத்தை பற்றி இசையை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணிது. ஓகே. அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ எல்லா தொழிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜேர்னலிசமாக இருக்கலாம், அந்த ஒரு கம்யூனிட்டி டிஸ்கஷன் நடக்கும். எஸ். என்ன பண்ணலாம், இது பண்ணலாமா. ஸோ அது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஜேர்னலிசம் வந்து ப்ரெஸ் கிளப்பில் சாட்டர்டேஸில் இந்த மாதிரியான மீட்டிங்ஸ் எக்ஸாக்ட்லி எக்ஸ்பர்ட்ஸ் வருவாங்க, பேசுவாங்க. அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்னு என்னால் புரிஞ்சுக்க பயங்கர முடியுது. ஸ்ட்ரென்த்துங்க. ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் கர்நாடக இசைக்கு ஒரு 20 வயசு 23 வயசு நம்ம உட்காந்து இந்த ராகம் இப்படி பாடலாமா, அந்த ராகம் அப்படி பாடலாமான்னு இப்படி நினச்சே பார்க்க முடியாது. இந்த டிஸ்கஷன் நடக்கும். புதுசாக ட்ரை பண்ணுறது ஒரு இன்னொருத்தர் ட்ரை பண்ண, அவன் இதை ட்ரை பண்ண, நான் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ எங்களுக்கு அது ஒரு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அது ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஒரு நீங்கள் வந்த டைம்லாமே வந்து ரொம்ப கட்டுக்கோப்போடு இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பாக தானே கர்நாடக இசை உலகமே இருந்தது. அப்போ அதில் இந்த ஃபோரமோட ரோல் ஏதாவது இருந்தது? ஸோ இந்த ஃபோரமோட ரோல் இப்போ நீங்கள் சமுதாய ரீதியாக நான் பேச போகிறதுலே நான் ஒரு இன்னும் அந்த ஒரு பிளண்ட்டாக சொல்லணும்னா அந்த ஜாதி வட்டத்துக்குள்ளே தான் இருந்தது. ஓகே. கர்நாடக இசைன்றது ஒரு மேல்தட்டு ஒரு பிராமின் ஜாதிக்குள்ளே இருக்கிற ஒரு இசை வடிவம். அது இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. அதுக்கு அப்படிதான் இன்னி கூட. ஓகே. அதுவும் இதுக்கு வரலாறான ரீசன்ஸ் இருக்குது. இது மாற்றணும் தான் நான் இத்தனை வருஷம் நானும் பேசின்னு இருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன். அந்த வரலாற்றுக்கு நான் போகல. ஓகே. ஸோ அதை மாற்றி தான் அதில் மாற்றம் கொண்டு தான் இந்த இன்ஸ்டியூஷன்னா இல்லை வயசு அது இல்லைன்னு ஆனால் இந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே யங்ஸ்டர்ஸ் வந்தாங்க. அது ஒரு பெரிய மாற்றம். அந்த மாற்றத்தை நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம். இந்த வட்டத்துக்குள்ளேயே இருந்தாலும் அந்த வட்டத்திலேயே வந்து உங்கள் 50 வயசு மேலே தான் உனக்கு கச்சேரி கிடைக்கும். அவங்க அதுக்கு பதிலாக 22 வயசு இருந்தாலும் நீ டேலண்டாக இருக்கே, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். ஸோ அந்த விஷயத்தில் அந்த ஒரு என்வாயர்மெண்ட்டில் அதுக்குள்ளே இருந்தாலும் அந்த என்வாயர்மெண்ட்டில் ஒரு மாற்றம் கொண்டு வந்தது இன்ஸ்டியூஷன். அந்த மாற்றத்துலேருந்து நாங்களாம் வந்தோம். இது இல்லைன்னு நான் இன்னைக்கு உட்காந்துருக்க மாட்டோம். இது இசையில் ஆர்வம் இருந்த பலரும் உங்களை வந்து பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருந்த அந்த காலத்தில் உங்களையும் சஞ்சயும் வந்து ஒரு ரஜினி கமல் மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் கர்நாடிக் மியூசிக்கான ஒரு ஹீரோஷிப்பாக பார்த்த ஒரு ஜென்ரேஷனும் இருந்திருக்கு. அவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து இதுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ அந்த காம்பினேஷன் எப்படி இருந்துச்சு அப்போது? ஒரு சஞ்சய் சுப்பிரமணியம் வந்து என்னோட சீனியர். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8-9 வருஷம் சீனியர். ஸோ நாங்கள்லாம் வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோ தான். அவர் பாடின ஒரு இசை கச்சேரிலாம் நிறைய கேட்டிருக்கோம். அப்புறம் நம்ம எல்லாருமே ஒரே ஃபீல்டு இருக்கிறதுனால நண்பர்கள் ஆகிடுவோம். அது ஓல் கம்யூனிட்டி. ஸோ அதுக்கப்புறம் ஒருத்தர் வளர்ச்சி ஆகிடுறது. அந்த வளர்ச்சி ஆகிடுதுன்னா உங்களுக்கு ரசிகர் மன்றங்கள் தானாக ஃபார்ம் ஆகும். ஸோ அது தட் ஹேப்பன்ஸ் வெரி ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ அதுலேருந்து தான் வந்தது இதெல்லாம். ஸோ ஓரளவுக்கு நாங்கள் எல்லாருமே பாடின்னு வந்த டைமில் வந்து டெஃபினட்டாக ஒன்று சொல்லணும், கர்நாடக இசையில் அடுத்த தலைமுறையில் என்னெல்லாம் பண்ண முடியும், ஓகே, இது எப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இது நாங்கள் பவுண்டரிஸ் நிறைய புஷ் பண்ணோம். அதில் டிஎம்கே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறைய பண்ணார். அவரோட ஸ்ட்ரென்த் அவரோட குரல் அதை வந்து எல்லாரும் ஏற்றுப்பாங்க. அவரை கிரிட்டிக்கலாக பார்க்குறவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம், அதில் நிராகரிக்க முடியாத ஒரு விஷயம் வந்து அவங்களோட அந்த குரல். அப்புறம் அது வந்து ஐ திங்க் எனக்கு மைக்கே தேவையில்லை நிறைய பேர் சொல்லுவாங்க. செம்மங்குடி குருவா ஏற்ற பிறகு உங்களோட பாடல் தன்மையும் கொஞ்சம் மாறிச்சு அந்த இதில். அவர் செம்மங்குடி ஸ்ரீனிவாசர்கிட்ட நான் வந்து 1996-97 டைமில் தான் சேர்ந்தேன். அவரோட வாழ்க்கையோட லாஸ்ட் டைம் பீரியட் வச்சுக்கோங்களேன். அது ஒரு பெரிய மாற்றம் எனக்கு. அன்றைக்கி நான் மியூசிக் அகாடமி 1ஆம் தேதி சங்கீத கலாந்தி அவார்டு வாங்கும்போது நான் அதை பற்றி பேசும்போது நான் என்ன சொன்னேன்னா, செம்மங்குடி எனக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெரிய படத்தை காமிச்சார் எனக்கு. ஓகே, நம்ம அது ரொம்ப கஷ்டம். நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம வேலை செய்கிறோம்னா அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு பெரிய படத்தை காமிச்சுன்னா சின்ன பூவை பார்ப்பேன், ஒரு புழுவை பார்ப்பேன். ஆனால் பின்னாடி நகர்ந்து உலகம் எப்படி இருக்குன்னு பாருன்னு அந்த ஒரு வியூ இருக்குது பார்த்தீங்க. அந்த லார்ஜர் பிக்சர் எனக்கு கர்நாடக இசையில் கொடுத்தது செம்மங்குடி தான். ஒன்றும் சொல்லாமல் கொடுத்தாரு. அதான் அதில் ரொம்ப அழகான விஷயம். ஒன்றுமே கிடையாது. நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ரேடியோவில் ஒரு கச்சேரி பாடியிருக்கேன். அதே இந்த 8 மணி காலம்பரை சொன்னேன், அந்த ஒரு ஸ்லாட்டில் பாடியிருக்கேன். அப்போல்லாம் லைவ் நடக்கும். இப்போல்லாம் குறைஞ்சி போயிடுதுங்க. அதை அவர் கேட்டிருக்காரு. நான் வீட்டுக்கு வந்து சேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி பைரவி கேட்டேன், பைரவி ராகம் பாடியிருக்கேன் கேட்டேன். அவர் சொன்ன உடனே எனக்கு அவ்வளோதான், சரி மாமா அப்படின்ட்டேன் நான். அப்புறம் ஒரே ஒரு கேள்வி கேட்டார். இந்த பைரவியில் ஒரு கீர்த்தனை, உனக்கு இந்த கீர்த்தனை தெரியுமான்னு கேள்வி கேட்டார். தெரியாதுன்னு சொன்னேன். இப்போ வீட்டுக்கு வா அப்படின்னு.
இதுக்கு என்ன அர்த்தம்னா என் பைரவி அவ்வளோ மோசமாக இருந்ததுன்னு அர்த்தம். ஓகே இந்த கீர்த்தனை கற்றுண்டேன்னா இன்னும் பெட்டராக பாடுவா பைரவின்னு அர்த்தம். இவ்வளோதான். ஓகே இதான் மெசேஜ் அது. ஆனால் நீ நல்லா பாடலை இது ஒன்றுமே அதாவது உனக்கு பிகர் பிக்சர் கிடைக்கணும்னா அதோட ஆழம் அதில் என்னெல்லாம் இருக்குது பாசிபிலிட்டிஸ் உனக்கு புரியணும்னா நீ இன்னும் உழைக்கணும் இதுக்கு. ஸோ அந்த ஒரு பெரிய ஒரு கேன்வஸ் அவர் எனக்கு கொடுத்தாருங்க. அதனால் எனக்கு நிறைய மாற்றங்கள் வந்து நான் இசை சங்கீதம் பார்க்குற விதமே மாறிடுது. டெஃபினட்டாக மாறிடுது. எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்புறம் ஆரம்பிச்சது அந்த டைமில் இல்லை. ரைட் ஓகே கொஞ்சம் லேட்டராக ஆரம்பிச்சது. நீங்கள் இந்த ஃபோரம் பற்றி சொன்னீங்க. ஃபோரம் வந்து உங்களுக்கு நல்ல நண்பர்களை கொடுத்துச்சு, நல்ல மியூசிக் அறிமுகப்படுத்தி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா மன தைரியத்தையும் கொடுத்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. கூடுதலாக லைஃபையும் கொடுத்துச்சுல. டெஃபினட்டாக ஆமாங்க. காதல் அங்கே தான். சங்கீதா அவங்க வந்து ஃபீல்டில் என்னோட சீனியர். அவங்க வந்து நான் ஃபீல்டுக்கு வரும்போதே ஒரு ஸ்டாராக இருந்தாங்க. ஓகே கர்நாடக இசையில் நாங்கள் சந்தித்தது வைஎஸ்சி வழியாக தான். 2 பேரும் கமிட்டி மெம்பராக இருந்தோம். ஆனால் சிக்கல் ஒரே ஒரு சிக்கல்னா அவங்க என்னோட 6 வயசு பெரியவங்க. ஓகே அப்போ நான் இன்னும் காலேஜில் இருந்தேன். ஸோ எனக்கு வயசு என்ன இப்போ 18 வயசு 18 அவ்வளோதான் இருப்பீங்க. ஸோ ஒரு அன்யூஷுவல் லவ் ஸ்டோரி அது. ஓகே ஸோ அந்த கமிட்டி மீட்டிங்கில் நாங்கள் சந்தித்து அப்படி தான் காதலே டெவலப் ஆச்சு. மியூசிக் வழியாக தான் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மியூசிக் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் கனெக்ஷன். சேர்ந்து பாடுவோம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம், கச்சேரி போய் கேட்போம், டிஸ்கஷன் நடக்கும். அதுலேருந்து தான் காதல் வந்து அப்புறம் லைஃப் கிடச்சிது. எஸ் அதுக்கப்புறம் இப்போ வந்து 2 பெண்கள் அப்படின்னு வாழ்க்கை அழகாக ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அவங்ககிட்ட நிறைய கற்றுனேன் நான். இசை சார்ந்த விஷயம் நிறைய இன்னும் கற்றுக்கிறேன். ஒரு 2 மியூசிஷியன்ஸ் சேர்ந்து இருக்கிறது நிறைய ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு சில விஷயம் பேசவே வேணாம், ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தருக்கு தெரியும். ஒரு ஆர்டிஸ்ட் லைஃப்ன்றது ரொம்ப அன்யூஷுவல் லைஃப். அது நீங்கள் ஒரு முறைக்குள்ளே போடவே முடியாது. நீங்கள் இல்லை டே எப்படி இருக்கும்னு கேட்டாங்க, எனக்கு பதிலே சொல்ல தெரியாது. சம்டைம்ஸ் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கு. வாட் இஸ் யுவர் டே லைக் அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஏன்னா ஆக்சுவலாக சொல்ல முடியாது. ஸ்ட்ரக்சர் இருக்காது. இன்ஸ்பிரேஷன் ஒன்று இருக்குது, எப்போ வரும்னு சொல்ல முடியாது நம்மளால். சில நாள் ஒன்றுமே பண்ண மாட்டோம். ஓகே அது யூஸ்லெஸ் டேன்னு சொல்லலாம் நீங்கள் மிச்சவங்களை கேட்டிங்கன்னா. ஏன்னா ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க டைம் என்ன. இந்த ஒன்றுமே பண்ணாமல் இருக்குது பார்த்தீங்களா, சும்மா இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் வாழ்க்கையில். ஓகே அது ஒரு கலைஞனுக்கு தான் தெரியும். அதாவது அந்த ஒரு எம்டினஸ் வந்து ஆக்சுவலாக வேக்கண்ட் இல்லை. ஓகே அது ஒரு தளம். அந்த தளத்தை அனுபவிக்கணும். ஒரு அனீஷ் கபூர்னு ஒரு விஷுவல் ஆர்டிஸ்ட் இருக்கார். அவர் எங்கள் நண்பர். அவர் சிகாகோவில் பீன்னு ஒன்று இருக்குது, அவர் தான் பண்ணார் அதை. அவர் வந்து ஒரு தடவை என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். அதை நான் திருப்பி அவர்கிட்டே சொல்லிட்டேன், உங்களுக்கு பேஜரைஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன். ஏதோ சினிமா பற்றி பேசிட்டு இருந்தோம் ஒரு நாள் டிஸ்கஷன். அப்போது அனீஷ் என்கிட்ட பார்த்து, யூனோ வாட் ஐ மிஸ் இன் ஃபில்ம்ஸ் நவ் டேஸ் அப்படின்னார். வாட் அப்படின்னு போர்டம் அப்படின்னார். இன்னும் ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அதாவது சினிமாவில் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது நடந்துகிட்டே இருக்கணும். ஆமாம். இப்போ ஒன்றுமே நடக்காத ஒரு நிமிஷம் இருக்கு வச்சுங்களேன். ஆக்சுவலாக ஒன்றுமே நடக்காமல் இருக்கா? இல்லை, ஏதோ நடக்கிறது. எஸ், ஆக்ஷன் இல்லை. கரெக்ட். ஸோ நம்ம ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும்போது ஆக்சுவலாக ஏதோ நடந்துட்டுருக்கு நம்மளுக்குள்ள. ரைட், அதை நம்ம கான்ஷியஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒரு கலைஞனுக்கு அது ரொம்ப முக்கியம். அந்த ஒரு ஒன்றுமே பண்ணாத ஒரு தளம், அந்த டைம். ஓகே. அதனால சில நாள் வந்து நாங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டோம். ஆக்சுவலி ஒரு எழுத்தாளராகவும் சொல்கிறேன், எழுத்தாளருக்கும் அது முக்கியம். ஆமாம், உங்களுக்கு நிறைய முகம் இருக்குது, அதெல்லாம் நான் பேச போகிறோம். வெறும் இசைக்கலைஞர் மட்டும் இல்லை, எழுத்தாளராக இருக்கீங்க, சமூகம் சார்ந்து நிறைய பேசுகிறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களும் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால ரொம்ப எளிதாக இருக்கும். நாங்கள் 2 பேரும் அப்படி இருக்கிறதுனால நிறைய மோதல் நடக்கும் டெஃபினட்டாக. ஏன்னா எங்கள் வியூஸ் வேறு மாதிரி இருக்கும்ல. ஓகே. ஸோ என் கச்சேரி முடிச்சோம் என்ன பண்ண தண்டமாக பண்ண தான் சொல்லுவாங்க ஏதாவது. அது எங்களுக்குள்ள நடக்கும். அது என்ன ராகம் பண்ண அந்த சங்கீதியை பாட திருப்பியும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. இப்போ முந்தானத்துக்குள்ள நடந்ததுங்க. நான் வந்து சென்னை சங்கத்தில் பாடினேன். ஓகே. அந்த பாடல் கேட்டு வீட்டுக்கு அவங்க வரல. ஓகே. ரெக்கார்டிங் கேட்டு எங்களுக்கு சண்டை தான் நடந்தது. அந்த சங்கதி என்ன பாடினது பாட்டில் அப்படின்னு. நான் அப்படி பாடலைன்னு சாதிச்சேன். ஓகே. ரெக்கார்டிங் போட்டு நீ இப்படி தான் பாடியிருக்கேன் காமிச்சாங்க. ஓகே. ஸோ அது எவ்ரிடே நடக்கும். பட் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு ஆர்டிஸ்ட் இமீடியட்டாக புரியும் சில விஷயங்கள். ஸோ நம்ம கம்யூனிகேட்டே பண்ண வேண்டாம். ஸோ அது ஒரு பெரிய எங்கள் 2 பேருக்குமே ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். நிறைய வித்தியாசமான ஒரு மனிதராகவே அறியப்படுறார் டிஎம் கிருஷ்ணா லாஸ்ட் 10 இயர்ஸில். அட்லீஸ்ட் வெளிப்படையாக இருக்கிறதுனால நினைக்கிறேன். திடீர்னு எங்கேயாவது போய் ஒரு மீன் உணவு அருந்திக்கிட்டு அதை பற்றின ஒரு போஸ்ட் போடுறது, என்னங்க எனக்கு பிடிச்சது நான் போஸ்ட்டை போடுறேன், அதெல்லாம் பேசுகிறாங்க.
உங்களுக்கு உணவு ரொம்ப பிடிச்சமானதா ஒரு ஃபுடியா எப்படி அது நான் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். நான் ஃபுட்டை பற்றி ஃபஸ்ஸி கிடையாது. ஓகே. நீங்கள் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவேன். ஓகே. ஆனால் ஃபுட் பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு ஆள் வச்சு. ஓ ஓகே. நான் வந்து நீங்கள் என்ன இதில் உப்பு சரியில்லை இதில் இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். அது என்னோட லைஃப் பார்ட்னர் இருக்காங்களே சங்கீதா, ஓகே, அவங்க அது தரமாக பார்ப்பாங்க. அது கொஞ்சம் ஏதாவது மாற்றம் இருந்தால் அவுட்டு. ஓகே. நான் அப்படி கிடையாது. ஆனால் எனக்கு எல்லா உணவும் பிடிக்கும். வெவ்வேறு குவசின் சாப்பிடுவேன். ஸோ ரொம்ப ஓப்பன், அது டெஃபினட்டாக. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுடின்னு சொல்லலாம். ஓகே. உங்களோட லைஃப்பை நான் இப்படி பிரித்து பார்க்குறேன். 2013 அல்லது 12 உங்களோட முதல் புத்தகம் வெளியில் வந்த பிறகு 13 ஆமாம் 13 டிசம்பர் கரெக்ட். 13 டிசம்பர். அதுக்கு பிறகு வேற ஒரு டிரான்சிஷனா அல்லது அதை எப்படி இன்டர்செப்ஷனா அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். அதுதான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். வர்ணம் ஏன் முதல்ல பாடணும், அதை ஏன் மாற்றி பின்னாடி பாடக்கூடாது அப்படின்றீங்க. அவங்களோட டேக் என்னவா இருந்துச்சு அதில்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஆக்சுவலாக 2013 கொஞ்சம் பின்னாடி தள்ளப்படுறேன். ஓகே. என்னோட மாற்றங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் எப்போதுமே சொல்லுங்க, மாற்றங்கள் இப்போ சமுதாய ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. என்னோடய கருத்து மாற்றங்கள் இருக்குது. பட் முதல்ல இசை சார்ந்த மாற்றங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தது. இது 2002 2003 ஆரம்பிச்சிருது. ஆனால் அப்போ வந்து யாரோட அட்டென்ஷனுக்கு வரல. ஓகே. ஏன்னா அப்போ எனக்கும் அது என்ன நடக்கிறது, எனக்கும் எப்போதுமே மாற்றம்ன்றது நம்மளுக்கு தெரியாமல் நடக்கும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கே அதோட புரிதல் கிடைக்காது. ஓகே. நான் ஏன் ஏதோ டக்குன்னு தான் ஒன்று பண்ணுவோம், இது எப்படி பண்ணணும் நம்மளுக்கே டக்குன்னு புரியாது. கரெக்ட். ஸோ உள்ளே இருக்கிற ஏதோ ஒரு இன்ஜின் ரோல் ஆகிட்டுருக்கு. ஸோ எனக்கு அரௌண்ட் 2002 2003 தான் ஐ திங்க் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த கச்சேரியோட ஸ்ட்ரக்சரை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தேன். இதுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இது. இது ஏன் நடந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். கச்சேரி பாடியிருந்தேன். பை 2000 நான் குவைட் ஃபேமஸ்ஸு, அடுத்த தலைமுறையில் ஒரு ஸ்டாரு, கச்சேரி நிறைய பாடினேன், ரெக்கார்டிங் கொடுத்தேன், டூர்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக இந்த 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 ஒரு மாற்றத்துக்கு நான் எப்போதும் சொல்லுவேன் இசை தான் காரணம்னு சொல்லுவேன். ஓகே. இது ஆக்சுவலாக வந்து சொற்களாக சொல்கிறது ரொம்ப கஷ்டம். நான் ட்ரை பண்ண போகிறேன். எப்போதுமே நான் எப்போ இதை பற்றி சொல்கிறச்சே நான் சொல்லுவேன் ட்ரை தான் பண்ணுறேன்னு சொல்லுவேன். இப்போ ஒரு கச்சேரி பாடின்னு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கச்சேரியில் இப்போ பாடின்னு இருக்கோம். நம்ம என்ன யோசிப்போம் ஃபஸ்ட்டு வந்துன்னா, அந்த ஒரு கச்சேரி கர்நாடக இசையோட ராகங்கள், தாளங்கள், வடிவங்கள், அதை பற்றி ஒரு கம்ப்ளீட் கமாண்ட். அது ஓரளவுக்கு நம்ம பிடியில் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதில் ஒரு கண்ட்ரோலில் இருக்குது. அதில் ஒரு பர்ஃபெக்ஷன் ஒன்று தேடும். அதுதான் ஒரு உயர்ந்த ஒரு ப்ரெசன்டேஷன்னு நம்ம ரொம்ப நாள் நினச்சிட்டு இருப்போம். இதில் தவறு கிடையாது, இது ஓரளவுக்கு கரெக்ட். ஆனால் அதை மீறி சம்டைம்ஸ் ஏதோ ஒன்று நடக்கும். அது எப்போ நடக்கும்னா, இந்த கண்ட்ரோல்னு கையில் வச்சுருக்கேன்ல, அது விட்டு போயிடும். ஓகே. அதாவது நீ எப்படி டைட்டாக பிடிக்கிற பார், இப்போ ராகம் பாடுறேன் பார், இந்த சங்கதி எனக்கு வருது அப்படின்னு டைட்டாக பிடிக்கணும். அது ஓரளவுக்கு ஒரு ஆணவத்தோடு தான் நடக்கிறது அந்த விஷயம், சந்தேகம் இல்லாமல். ஒரு ஒரு அதில் ஒரு விஷயம் இருக்குது, ஓவர் கான்ஃபிடன்ஸ்ன்ற மாதிரி. ஆமாம், ஒரு அரகன்ஸ் தான். ஓகே. அரகன்ஸ் இருக்குங்க அதில். ஓகே. ஐ எம் கண்ட்ரோலிங் சம்திங். இல்லை, அதில் ரெண்டு விஷயம் இருக்குது. நீங்கள் இசையும் கண்ட்ரோல் பண்ணுறீங்க, ஆடியன்ஸும் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஞாபகம். எஸ் கரெக்ட். ரெண்டும் நடக்கிறது. கரெக்ட். இதில் ஒரு பயங்கர ஹை இருக்குது, டவுட்டே கிடையாது. சில தரம் இது சடனாக விட்டு போயிடும். ஆனால் அது விட்டு போனப்பனும் ஒரு சங்கீதம் கிடைக்கும் பாருங்க, அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு சேலஞ்ச் ஆகிடுது. ஓகே. இது எனக்கு இல்லாஜிக்கலாக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நான் இவ்வளோ எல்லாம் தெரியும், எனக்கு இவ்வளோ புரிதல் இருக்குது, ராகம் பற்றி இன்சைட் அவுட்டு தெரியும், அதெல்லாம் என் கண்ட்ரோலில் என் வசத்தில் இருக்கும்போது தானே எனக்கு பெரிய இசை. ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் என்னோடய ஈகோ விட்டுட்டு அதை நான் ரிலீஸ் பண்ணும்போது தான் நல்ல ஒரு கேட்காத ஒரு இசை வருதுன்னு எனக்கு தோன்றுது. இது எனக்கு இல்லாஜிக்கலாக இருந்தது. இதுதான் என் முதல் தேடல். ஏன் அப்படின்னு தேடல் ஆரம்பிச்சது, எப்படி இது இருக்க முடியும். ஸோ நான் என்ன அந்த மோமெண்ட்டில் நான் என்ன விடுறேன், வாட் am I giving up? ஓகே. ஏதோ ஒன்று ஐம் கிவிங் அப். மை ஈகோ மேபி, நான் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு அந்த ஒரு அரகன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று தோடுறேன். ஓகே. ஸோ அதுதான் என் ஃபஸ்ட்டு தேடல். அதுலேருந்து தான் சரி ஏன் கச்சேரின்னு ஒன்று பாடுறோம், கச்சேரி இப்படி தான் பாடணும்னு யார் சொன்னாங்க, இப்படி பாடினா தான் கர்நாடக இசையான கேள்விகள் ஆரம்பிச்சிது. ஸோ அப்புறம் அந்த கச்சேரி ஃபார்மேட்டை நான் விளையாட ஆரம்பித்தேன். அப்போ தான் வர்ணம்ன்றது ஏன் சொன்னால் முன்னாடி தான் பாடணுன்னு. ஓகே. அது இவ்வளோ அழகியல் இருக்கே, அது ஏன் நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டேங்கிறோம், அது தூக்கி நடுவில் பாடி அது இன்னும் பெருசாக பாடலாமே அப்படின்னு நான் ஆரம்பித்தேன்.
வயலின் ஏன் சைடில் வைக்கணும் பக்கவாத்தியம் அது அப்புறம் வந்தது. ஸோ இது டெவலப் ஆக ஓகே நான் கச்சேரி பாடுற முறையே மாற்றினேன். இப்போ என்னெல்லாம் பேசுகிறாங்க என்னை பற்றி. அப்போ இதுதான் பிக்கெஸ்ட் கான்ட்ரவர்சி கர்நாடக இசை உலகத்து உள்ள வெளி உலகத்துக்கு தெரியாது. 100 வருஷம் இருக்கிற அந்த ஒரு மரபை இவன் கெடுக்கிறான், உடைச்சிட்டான், இதுதான் கர்நாடக இசை அப்படின்லாம் நிறைய பேசினாங்க. ஓகே நிறைய பேர் வந்து திருப்பியும் கேட்கவே முடியாது, கச்சேரி கேட்ட மாதிரி இல்லை உங்கள் கச்சேரி கேட்டால் நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டீங்க, இப்படி நிறைய தாக்குதல் கிரிட்டிசிசம் எல்லாம் நடந்தது. அந்த விமர்சனம்லாம் தாண்டி எனக்கு உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணலையா அல்லது டைவர்ட் பண்ணலையா? ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். டெஃபினட்டாக அப்போ இன்னும் சின்ன வயசு. அதான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கொண்டாடப்படக்கூடிய இடத்துல இருக்க ஒரு இசைக்கலைஞன், எல்லார்கிட்டேருந்தும் எதிர்ப்பு வருது அப்படின்னும் போது அது அந்த வயசில் அதை எப்படி எடுத்துக்க முடியும்? எனக்கு ஒரே ஒரு பெரிய என்ன சொல்லுங்கள் ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அவ்வளோ ஈஸியாக என்னை பயமுடுத்த முடியாது. ஓகே அதுக்கு பெரிய காரணம் என்னோடய வீடு, எங்கள் பேரண்ட்ஸு, என் ஸ்கூல் ஜெயகிருஷ்ணமூர்த்தி ஸ்கூலில் படித்து. இது ரெண்டுமே அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸ்கூலில் தான் டெஃபினட்டாங்க. இந்த என் ஸ்கூலோட இருந்த ஒரு சூழலும் எங்கள் வீட்டு சூழலும் எனக்கு அந்த தைரியம் கொடுத்தது. ஓகே ஒரே ஒரு விஷயந்தான், நீ பண்ணுறதுல உனக்கு ஒரு உண்மை தெரியுறதா, அது ஒரு நல்ல இடத்துலேருந்து வருதா, இந்த 2 கேள்வி தான் நான் பதில் கொடுக்கணும். ரைட். அது ரெண்டும் இருந்தான்னா எனக்கு தைரியன்றது ரொம்ப அதிகம். ஸோ தாக்குதல் ஆனால் சின்ன வயசு இருந்தாலும் கோவம் வரும். ஏன்னா அவ்வளோ எளிதாக ஒரு மரபை யாரும் விட மாட்டாங்க. இல்லை ரொம்ப கஷ்டம், அவ்வளோ ஈஸி இல்லைங்க. இப்போ நான் ஈஸியாக பேசுகிறேன், ஓகே அப்போ எவ்வளோ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா தினம் நடக்கும். ஓகே ஆனால் இப்போ நம்ம வந்து பாலிடிக்ஸ் கூட பேசலை, இப்போ ஒன்லி மியூசிக் சார்ந்த விஷயம் பேசுகிறோம். ஆனால் அந்த உலகத்துக்குள்ளே பயங்கர டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஓகே ஏன்னா வந்து எல்லாரும் என்ன பண்ணுற நீ, இது ஒன்றும் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, இதில் எல்லாம் சும்மா மாத்திர யோசிக்கவே இல்லை. அது வேறு, அது பின்னால் ஏதோ யோசனை இருக்கா சிந்தனை யாரும் கேட்க மாட்டாங்க. ஓகே அவங்க கமெண்ட் பண்ணி அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ சில தூரம் வந்து எனக்கே டவுட் வரும், சரி என்ன பண்ணலான்னு. பட் எனக்கு ஏதோ அப்போ கூட நான் ஏன் அதை பண்ணேன்னா, இந்த தேடலில் எனக்கு இசை கிடச்சிதுங்க. ஓகே ஓகே எனக்கு ஏதோ ஒரு இசை கிடச்சிது. இந்த இந்த பர்ஃபார்மன்ஸ், அதாவது ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்குறேன். இப்போ ஒரு இசை வடிவம், ஒரு கலை வடிவம் இருக்குது, மேடல் நடக்கிறது அந்த கலை வடிவத்தோட ஒரு ரிஃப்ளெக்ஷன். ஆமாம். அப்போ அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் கலை வடிவமா? இல்லை இல்லை இல்லை, அவ்வளோதானே நான் சொல்கிறேன். ஓகே நான் என்ன சொல்கிறேன்னா, நீ ரிஃப்ளெக்ஷனே கலையாக்கிட்டேன்றேன் நான். ஓகே ரைட். அப்படின்னா ஏதோ பிரச்சனை இருக்குங்க, ஏதோ பிரச்சனை இருக்குது. அதுதான் என் கொஸ்டின், என் கேள்வி அதான். ரிஃப்ளெக்ஷன்றது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரிஃப்ளெக்ஷன் எப்போதுமே இப்படி தான் இருக்கணும்பா, இதுதான்ப்பா மரபு அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு அப்படின்னா கலை எங்க? ஸோ நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, ரிஃப்ளெக்ஷன் உடச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, கலை இருக்குமான்னு கேட்டேன். ஓகே ரொம்ப முக்கியமான கேள்வி. அதான் கேள்வி ஆக்சுவலாக. ஓகே இந்த ஹோல் எக்ஸசைஸோட கேள்வி அதுதான். நான் ரிஃப்ளெக்ஷனை உடைக்கிறேன், இன்னும் இசை இருக்கா? பதில் இசை இருக்கு. இருக்கு. ஆனால் எனக்கே ஒரு பயமாக இருந்தது கேள்வி கேட்கறதுக்கு. இல்லைன்னு கண்டுபிடிச்சா நான் என்ன பண்ணியிருப்பேனா, அந்த ஒரு டென்ஷன். பட் அதுதான் கேள்வி, அதுதான். இப்போ இது எல்லா துறையிலும் இந்த கேள்வி கேட்கலாம் நம்ம. இது வந்து இசை சார்ந்த கேள்வி மட்டும் இல்லை, எவ்ரி ஃபீல்டில் இந்த கொஸ்டின் கேட்க வேண்டிய கொஸ்டின். கண்டென்ட் எங்கே இருக்குது, அதோட உயிர் நாடி எங்கே இருக்குது, அதோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் எங்கே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு அரகன்ஸ்லேருந்து நான் வெளியில் வர்றேன், என் ஈகோலேருந்து வெளியில் வர்றேன், ஒரு விஷயத்தை தேடுறேன், அது ரிஃப்ளெக்ஷன் தான், ஒரிஜினல் ஆர்ட் வேறன்னு நான் கண்டறிகிறேன்ற ஒரு ட்ராவல் இருக்குல்ல, அந்த நேரத்தில் வெளியில் இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்குது. மியூசிஷியனாக இருக்கக்கூடிய சங்கீதா அவர்களுடைய பார்வை என்னவாச்சு, அம்மா என்ன சொன்னாங்க, ஃபேமிலி என்ன, அதை எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? சங்கீதா விஷயத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட்ங்கன்னா, இந்த ஜெர்னியில் நாங்கள் சேர்ந்து தான் இருந்திருக்கோம். இப்போ அவங்க கச்சேரியில் பண்ணுறாங்களேன்றது வேறு விஷயம். ஆனால் இந்த கொஸ்டினிங் வந்து வீட்டில் எப்போதுமே நடக்கும். எங்களுக்குள்ள டிபேட்டே நடக்கும். அதே மாதிரி என் க்ளோஸாக இருந்த 2-3 இசைக்கலைஞர்கள் எனக்கு இப்போ இந்த வருஷம் அகாடமியில் வாசிச்சாங்க. ஆர்கே ஸ்ரீராம்குமார், அருண் பிரகாஷ், அவங்க முதல் கச்சேரியில் வாசிச்சிருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன் இந்த விஷயத்தை. ஸோ சில தூரம் கச்சேரியில் ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பேன், அதை பற்றி பெரிய டிபேட் நடக்கும். என்னடா பண்ணேன் இன்னைக்கு, இன்னும் பெரிய சண்டே நடக்கும் கச்சேரிக்கு. ஸோ அது ஒரு செக் எப்போதுமே இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தை பண்ணுறதுலையும் அரகன்ஸாக இருக்கலாம். கரெக்ட். அது அந்த ஒரு ஃப்ளிப் சைடும் இருக்கு. நான் என்ன வேணா பண்ணுவேன், நான் பண்றது தான் அரகன்ஸ். அதுவும் எக்ஸாக்ட்லி. ஸோ இது பண்றது போய் அங்கே போய் விழுந்துடலாம் நம்ம, கடைசியில் ரெண்டும் ஒன்றாயிடும். ஸோ அந்த ஒரு டென்ஷன் இருக்கு. அது எனக்கு பெரிய செக். என்னன்னா சங்கீதா ஏன்னா ஏதாவது பண்ணாங்கன்னு, நீ என்ன பண்ண இன்னைக்கு, சரி இதை பற்றி பேசலாம், இதில் என்ன, வாட் டிட் யூ ஃபைண்ட், என்ன கிடச்சிது உனக்கு,
இல்லாட்டா நீ சும்மா ஒரு செல்ஃப் சர்விங்காக பண்ணியா, ஓகே. என்னால் என்ன வேணா பண்ண முடியும்னு பண்ணியா, நான் எல்லாத்தையும் உடைப்பேன். எல்லாத்தையும் உடைக்கிறேன்னு சொல்கிறதே ஒரு ஒரு பொசிஷன் ஆஃப் பவர். இது எல்லாமே பவருக்குள்ளே தான் இருக்குது. ஆமாம். எப்படியாவது. எஸ். ஸோ இது ஒரு ஆனால் இந்த டென்ஷன் நம்ம ட்ராவல் பண்ண ரொம்ப அவசியம். இந்த டென்ஷன் இது கரெக்ட் ஆன்சர் விடையே கிடையாது. ஆனால் இந்த டென்ஷனுக்குள்ளேயே இருந்தோம். டென்ஷன் ரொம்ப முக்கியம் கலையில். ரைட். நீங்கள் ஒரு தேடல் போகிறீங்க, அரகன்ஸை விட்டுட்டு நான் ஒரு தேடலில் போகிறேன். அது வந்து இன்னும் கூட சொல்லப்போனால் என்னோட பாயிண்டில் ஒரு ரசிகராக சொல்லுங்கள். ஒரு ஞான நிலையை அடையக்கூடிய ஒன்று. அதாவது எல்லா விஷயத்தையும் உடைச்சிட்டு இல்லை இது எல்லோருக்கும் பொதுவானதுன்னு ஒன்று இருக்கீங்க. ஆனால் அதை இது ரிபல் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை விமர்சிக்கிறவங்க ரிபல் அப்படின்றாங்க. இது ரிபலா இல்லைன்னா ஒரு தேடலுடைய பயணமா? அதை எப்படி பார்க்கலாம்? அதை ரெண்டையும் பிரிக்க முடியுமா? முடியாது. முடியாது இல்லைங்களே. ஏன்னா யாரோ கண்ணோட்டத்தில் தான் நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ ஓகே. இப்போ ரெண்டுமே ரைட். இது வந்து ஒரு தேடல், ஒரு ஞானி அப்படின்னு சொல்கிறது அதுவும் ஒரு கண்ணோட்டம். ஓகே. ரிபல்னும் ஒரு கண்ணோட்டம். யாருக்கு நீங்கள் சொல்கிறது வச்ச விஷயத்தை பற்றி அவங்களுக்கு வந்து உடன்பாடு இருந்ததுன்னா அவங்க அது தேடல்னு சொல்கிறதுக்கு சான்ஸ். ரைட். உடன்பாடு இல்லைன்னா ரிபல்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டும். ஆனால் நீங்கள் ரிபலையும் விரும்புகிறீங்க. ரிபலாக இருக்கிறதுல எனக்கு அது ரெண்டுலையும் பிரச்சனை கிடையாது. எனக்கு ரெண்டு ஸ்டேட்ஸ்லையும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் எப்போதும் சொல்லேன், இந்த டேக் இதெல்லாம் டேக் தானே. ஓகே. அது கொடுக்குறவங்களுக்கு தான் அது டேக் ஏன் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆன்சர் தேவை. ஓகே. எனக்காக கொடுக்கலையே. இப்போ நீங்கள் என்ன ரிபல் கூப்பிடுறீங்கன்னா உங்களுக்கு தானே கூப்பிட்டுக்கிறீங்க. உங்களுக்கு உங்கள் மைண்டில் என்னை எப்படியாவது ஒரு இடத்துல போடணும், டேக் பண்ணணும். உங்களோட தாட்டில் வந்து கிளாரிட்டி வரணும். டிஎம் கிருஷ்ணா இதுதான் அப்படின்னு உங்களுக்கு கிளாரிட்டி வேறு தானே பண்ணிக்கிறேங்க. நீங்கள் பண்ணிக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே. ரைட். அது உங்கள் பிரச்சனை. ஓகே. ஓகே. பட் நான் வந்து எங்கே ஜாகிரதையாக இருக்கணும், ரெண்டுத்துக்கும் மாட்டிக்கூடாது. ஓகே. ஓகே. ரொம்ப வருஷம் நான் ஆக்சுவலி நடுவில் என்னெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேங்க. நான் இந்த கச்சேரியில் வந்து பர்ஃபார்மன்ஸ்னு வேர்டு யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஓகே. நடுவில் எடுத்துட்டேன். ஓ சரி. ஸோ சபா கிட்டலாம் சொல்லி நீங்கள் ஆட் போகும்போது பர்ஃபார்மன்ஸ் போடக்கூடாதுன்னு. ஸோ அதுக்கு இப்போ நான் ஏன்னா எனக்கு பர்ஃபார்மன்ஸ்னால் அது ஏதோ ஒரு ட்ரிக் பண்ணுற மாதிரி ஆகிடுது அப்படின்னு ஒரு ஓகே அப்படி அப்போ ஒரு மைண்ட் செட். ஆனால் ஒரு பர்ஃபார்மன்ஸ்னால் அந்த வேர்டில் சில சிக்கல்கள் இருக்குது. ஒரு பெரிய சிக்கல் என்ன, நான் பர்ஃபார்மன்ஸ்னால் நீ டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு நீ என்ன உனக்கு ஒன்றை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் நான் பாடுறேன்னு ஒரு விஷயம். ஓகே. நான் அது ஒத்துக்க தேரவே இல்லை, இன்றைக்கி வரைக்கும் ஒத்துக்க மாட்டேன். ஓகே. சான்ஸே கிட்ட நீ வருது வந்து இசை கேட்குறதுக்கு, நான் இசைக்காக பாடுறேன், நம்ம சேர்ந்து கேட்கலாம், அவ்வளோதான். ஓகே. இடையில இருக்கிற டிக்கெட் வர்த்தகம் இதெல்லாம் என்னோட சம்மந்தப்பட்டதில் இசையோட சம்மந்தம். டெஃபினட்டாக எக்கனாமிக்ஸ் இருக்குங்க. நானும் பைசா சம்பாதிக்கிறேங்க, நானும் ஓசியாக பாடல. ரைட். ஆனால் நீ வந்து இந்த பைசா வசூல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நான் உள்ள தயாராக இல்லை. நான் தயாராக. ரைட். நீ டிக்கெட் வாங்கியிருக்கேன்னா நீ இசை கலை அழகியல் அனுபவத்துக்காக டிக்கெட் வாங்கியிருக்கேன். ஓகே. ரைட். நான் சப்ளை செயினில் ஒரு சர்வீஸ் மேனேஜர் கிடையாது உனக்கு, அது நான் ஒத்துக்க தயாராக இல்லை. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அனுபவத்தை எக்ஸாக்ட்லி எடுத்துக்க போகிறோம். நான் அதுக்கு ஒரு கேட்டலிஸ்ட். ஓகே. நான் ஒரு வழி. ஓகே. அந்த வழியில் எவ்வளோ உண்மையாக இருக்க முடியுமோ நான் இருக்க தான் போகிறேன். நம்ம சேர்ந்து பார்க்கலாம், அவ்வளோதான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் எடுத்தேன், அதுக்கு ஷேரிங்லாம் பேர் வச்சேன், ஒன்றும் சரியாக வரல, அப்புறம் விட்டேன், சரி பர்ஃபார்மன்ஸே இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை ஒவ்வொரு இதாக ட்ரை பண்ணுறது. ஆனால் இதுக்கு இடையிலையும் நீங்கள் உங்களோட இன்னொரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து என் நினைவில் நிற்கிறது, மில்லினியல் இயரில் ஒன்று பண்ணீங்க மியூசிக் அகாடமியில் எல்லாரும் சேர்ந்து அந்த இரவு ஸ்டாண்டிங்கில் மறக்க முடியாதுங்க. அது ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல் ஒரு ஈவெண்ட். அவுட்ஸ்டாண்டிங் ஃபைன். அதாவது 1999 மில்லினியம் நடக்கும்போது நாங்கள் 50 மியூசிஷியன் சேர்ந்தோம். ஏதாவது பண்ணணும் கர்நாடக இசைக்கு. 100 வருஷத்தில் கர்நாடக இசையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, ஓகே, அதை கொண்டாடுற மாதிரி. நான் மியூசிக் அகாடமி அப்போ வந்து அவங்ககிட்ட எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி நைட் ஷோ. ஆமாம், அதாவது கேட்டேன் அது நைட் ஷோ அவங்களை எப்படி கன்வின்ஸ் கேட்காதுங்க. ஸோ நைட் ஷோ அதுக்கு என்ன சொன்னோன்னா 9 மணிக்கு கச்சேரி முடிச்சிடும். ஓகே, 31ஆம் தேதி ஐ திங்க் 9 o'clock அதை முடிச்சிருவாங்க. நாங்கள் 11 மணி 10 மணியோ 10:30 மணிக்கு ஆரம்பிப்போம், 1 மணி வரைக்குங்க. எப்படி அவங்கள வந்து ஒத்துக்க வச்சோன்னு கேட்காதீங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி பாருங்களேன். ஒத்துக்க வச்சுட்டு அது ஒரு பிரம்மாண்டமான ஷோ. ஓகே, அதாவது நாங்கள் எல்லாரும் என்ன அப்போ ஒரு ஒரு ப்ரொஜெக்டர் சிங்கப்பூர்லேருந்து கொண்டு வந்தோம். ஏன்னா இந்தியாவில் கிடையாது. இன்டெல்லில் ஒர்க் பண்ணுற ஒரு வயலினிஸ்ட் இருந்தார், அவரை பிடிச்சி சிங்கப்பூர்லேருந்து ப்ரொஜெக்டர் கொண்டு வந்து மல்டிமீடியா ப்ரெசன்டேஷன்ஸ் ஆன் 100 வருஷத்தில் எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் மாற்றிருக்காங்க கர்நாடக இசை. நாங்கள்லாம் ப்ரெசென்டர்ஸ். அந்த ஷோக்கு காம்பியர் யாருன்னா சுதா ரகுநாதன். ஓகே, ஆமாம், அவங்க தான் காம்பியர் அந்த ஷோக்கு. அப்போது நாங்கள் எல்லாம் ஒரு ப்ரெசென்டர், ஒருத்தர் நான் வந்து அரியக்குடி ராமராஜங்கர் பற்றி பேசினேன், அந்த மாதிரி பண்ணி அப்புறம் நாங்கள்லாம் குரூப்பாக பாடி அந்த ஷோக்கே ப்ரேயர் யார் பண்ணார்னா செம்மங்குடி ஸ்ரீனிவாசியர் ப்ரேயர், அவரை ப்ரேயர் பாட வச்சிட்டோம். ஸோ அவர் ப்ரேயர், அதுக்கப்புறம்
சே ஜென்ரலாக சேர்ந்து பாடாத மியூசிஷியன்ஸ் எல்லாம் பாட வச்சோம் அந்த தலைமுறையில். ஸோ டிகே பட்டமாள் அவங்களோட கேவி நாராயணசுவாமி சேர்ந்து பாடினார். காரைக்குடி மணி சாரோட வெல்லூர் ராமதன் வாசித்தார். இந்த மாதிரி நிறைய லால்குடி ஜெயராமன் வந்து ஆல் இண்டியா ஆர்கெஸ்ட்ராவை கண்டக்ட் பண்ண வச்சோம். சரி, நினச்சே பார்க்க முடியாது. கடைசியில் 12 மணிக்கு ஓகே 600 ஸ்கூல் பசங்க சேர்ந்து பாட்டு பாடினாங்க. ஓகே நியூ மில்லினியமை அந்த ரொம்ப இன்க்ரெடிபிள். நிறைய அற்புதமான தருணங்கள் இசையில், கர்நாடக இசையில் திரு டிஎம் கிருஷ்ணாவுக்கு கிடைச்சிருக்கு. கிருஷ்ணா கொடுத்துருக்கிறாரு, எல்லாம் நடந்திருக்கு. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அப்படி கொடுத்த கர்நாடக இசைக்கு எதிராக ஒரு ரிபலாக இருக்காரா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி வைக்கிறாங்க, முன் வைக்கிறாங்க. அண்ட் இப்போ நம்ம ரீசெண்ட் இதுக்கும் நான் வரேன். அதுக்கு முன்னாடி அந்த புத்தகம் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக இருந்ததா? வெளிப்படையாக வந்து உங்களோட ரிபல் மைண்டை சொல்லக்கூடிய அல்லது கேள்விகளை எழுப்பக்கூடியதாக அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை, மரபுகளை உடைச்சு எல்லோருக்குமானதாக வரணும் அப்படிங்கிறத அழுத்தி சொன்ன ஒரு இடம் அப்படின்னு அதை பார்க்கலாமா? அந்த புத்தகம் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு. ஏன்னா அது வரைக்கும் எனக்கு நிறைய தாட்ஸ் இருந்த, சிந்தனைகள் இருந்தது. இசை சார்ந்த, சமுதாயம் சார்ந்த நான் நிறைய படிச்சுட்டு இருந்தேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7-8 வருஷம் நிறைய படிப்பேன் நான். ஓகே. ஒன்று வந்து கர்நாடிக் இசையோட வரலாறு, மியூசிக்காலஜி ஆய்வு, அந்த மாதிரி நிறைய பண்ணேன். அது ஒரு அதுக்கு போனீங்கன்னா உடனே சமுதாயம்னு ஒரு விஷயம் வந்துடும். அது இல்லாமல் இருக்க முடியாது. மனுஷங்க தானே பண்ணுறோம் இசைன்னு, அங்கேருந்து உழலையே. ஸோ யார் பாடுறாங்க அந்த கேள்விகள் வரும். யார் பாடின்னு இருந்தாங்க, யார் இசை அமைச்சாங்க, யாருங்க வர்ணமெட்டி யார் போட்டாங்க, யார் கவிதைகள் எழுதினாங்க, இதெல்லாம் வந்த உடனே நிறைய தாட்ஸ் இருந்தது. ஓகே. இது எல்லாமே சேர்ந்து ஒரு என்ன சொல்லணும், ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்தது அந்த புத்தகம். ஸோ அந்த புத்தகம் எனக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்தது. ஏன்னா பிகாஸ் என்னோடய தாட்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கோர்வையாக கொடுத்தது அந்த புத்தகம். கரெக்ட். அந்த புத்தகம் தான் ஃபஸ்ட்டு வந்து என்னோட இசை சார்ந்த, சமுதாய சார்ந்த சிந்தனையை ஒரு பப்ளிக் ஸ்பியருக்கு கொண்டு வந்தது. ஒரு ஆப்வியஸாக, அது வரைக்கும் அவ்வளோ ஆப்வியஸாக இல்லை. அப்பப்போ நான் எழுதியிருந்தேன் ஆர்டிகல்ஸ், அப்பப்போ எழுதுவேன். பட் அதில் வந்து இப்படி இது கிடைக்காது உங்களுக்கு. கரெக்ட். ஸோ டெஃபினட்டாக அது ஒரு பெரிய திருப்பம் எனக்கு. ஓகே. மக்கள் என்னை எப்படி பார்த்தாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த ஒரு 2013 டிசம்பர் அப்படியே சுவிட்ச் மாறிடுது. என்ன ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அந்த புத்தகத்துக்கு பேர்? புத்தகத்துக்கு கிரேட் ரெஸ்பான்ஸ். நீங்கள் லார்ஜர் ஆர்ட் வேர்ல்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி புத்தகம் வந்தது கிடையாது. இந்தியாவில் டெஃபினட்டாக கிளாசிக்கல் ஆர்ட் ஃபார்ம்ஸ்னு ஒன்று வேர்டு நம்ம ஒத்துக்கிறோம்னா, அந்த ஃபீல்டில் வந்து இந்த ஆய்வோட இந்த வரலாறு, ஒரு ஃபிலசாபிக்கல், ஒரு அழகியல் சார்ந்த இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் நடந்தது கிடையாது. அதுவும் ஒரு ப்ராக்டிஷனர்கிட்ட, கரெக்ட், அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளுக்கிட்ட நடந்தே கிடையாது. சமகாலத்தில் உச்சத்தில், எக்ஸாக்ட்லி சமகாலத்தில். அது ரெண்டாவது, அதில் சமுதாயத்தையும் கொண்டு வந்தேன், சமுதாய அரசியலும் கொண்டு வந்தேன், அந்த சிக்கல்களுக்கும் அழகியலுக்கும் இருக்கிற சம்மதத்தையும் கொண்டு வந்தேன். இது நடந்ததே கிடையாது. இது அகடமிக் வேர்ல்டு நிறைய நடந்திருக்கலாம். பட் ஒரு இசை, நீங்கள் சொன்ன மாதிரி சமகாலத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மியூசிஷியன் இருந்தது கிடையாது. ஸோ ஒரு அளவுக்கு ஒரு பெரிய பாம்பு போட்ட மாதிரி இருந்தது நிறைய பேருக்கு. இன்னொரு செட்டுக்கு இதெல்லாம் பேசணும் அப்படின்னு இருந்தது. ஐ திங்க் கர்நாடக இசை மட்டும் இல்லை, இசை உலகத்திலேயே இசையை என்னோட ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார் அந்த புத்தகத்தை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னார்னா, நம்ம நாட்டில் வந்து இசையை பற்றி எழுதுறதுக்கு ஒரு மொழியே இல்லாமல் இருந்தது ஆங்கிலத்தில். இந்த புத்தகம் ஒரு மொழி கொடுத்தது. இசை பற்றி முன்னாடி எப்படி டெக்னிக்கல் புக்காக இருக்கும், சரிகமா பதனிசா அதெல்லாம் இருக்கும். இந்த புக்கில் அதெல்லாம் அதுவும் இருக்குது, பட் அது வேறு மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ ஒரு மொழி, ஆக்சுவலாக ஒரு லாங்குவேஜே கொடுத்து இந்த புத்தகம்னு ஒருத்தர் ஆய்வாளர் சொன்னார் எனக்கு. ஸோ அதுவும் ஒரு பெரிய ரெண்டாவது ஒரு புக்கு உங்களுக்கு வந்து செபாஸ்டியன் அண்ட் சன்ஸ் வந்து ஜேர்னலிஸ்டிக்காக ஒரு வண்டர்ஃபுல் பீஸ். அது அந்த புத்தகம் நிறைய ஒர்க் பண்ணியிருந்தீங்க, கிட்டத்தட்ட கேஸ் ஸ்டடீஸ் மாதிரி சந்திச்சு அப்படிலாம் இருந்த ஒரு புக்கு. எனக்கு வந்து நான் கொஞ்ச நாள் மிருதங்கம் கற்றுக்கிட்டேன். அதனால மிருதங்கம் வாசிக்கிறோம், மிருதங்கம் கருவியை நம்ம எப்படி மரியாதையாக அதை நம்ம வந்து வச்சுருப்போம் எல்லாம் தெரியும். ஆனால் அதை தயாரிக்கிற மனிதர்களை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை முன் வச்சுருந்தீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அந்த புத்தகமே வந்து சதர்ன் மியூசிக் முதல் புத்தகனால தான் வந்தது. எப்படி வந்ததுன்னா, சதர்ன் மியூசிக் 2013 ரிலீஸ் ஆகி 2014 செகண்ட் எடிஷனுக்கு போயிடுது. அப்போ எப்போதுமே செகண்ட் எடிஷனில் என்ன தவறுகள் இருக்கோ அதை கரெக்ட் பண்ணுவோம். அந்த தவறுகள்னால் நான் கரெக்ட் பண்ணி வந்தேன் எடிஷனுக்காக. ஓகே. காஸ்ட் பற்றி ஒரு சாப்டர் இருக்குது. அந்த சாப்டர் திரும்ப படித்தேன்னு கேட்டு வந்தேன். பலாறு என் மூஞ்சிலே ஒரு அரை விழுந்த மாதிரி இருந்தது. ஏன்னா இதில் இந்த முற்போக்கு சிந்தனையில் ஒரு விஷயம் இருக்குது.
எஸ்பெஷலி வந்து ஏதாவது ஒரு சமுதாய ஆதிக்கத்துலேருந்து வந்தோம்னு வச்சுங்களேன், இந்த முற்போக்கு சிந்தனையை வந்து நம்ம ஏதோ பெரிய விஷயம் பண்ணுறோம் நம்மளே நினச்சிப்போம். நான் என்னை பற்றி தான் பேசுகிறேன். ஸோ எவ்வளோ தைரியமாக பற்றி காஸ்ட் பற்றி பேசுகிறேன், ஜாதி பற்றி பேசுகிறேன் அப்படின்னு. ஆனால் நம்ம எவ்வளோ தவறு பண்ணுறோன்னு நம்ம சம்டைம்ஸ் கவனிக்க மாட்டோம். எனக்கு ஏன் அறமாக இருந்ததுன்னா, அந்த சாப்டர் ஃபுல்லாக படித்தேங்க. அதில் வந்து மேடையில் இருக்கிற விஷயங்களும் அதுக்குள்ளே இருக்கிற ஜாதி சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மேக்கர் பற்றி கிடையாது. ஓகே. அவங்க இந்த துறையில் தான் இருக்காங்க. அவங்க என்னோட கண்ணோட்டத்திலே வரலைங்க. அந்த சாப்டர் படித்து எனக்கு ஐயோ, எனக்கு நிஜமாக ஐ வாஸ் ஷேக்கன். நம்ம அதான் சொல்கிறேன், நம்ம நிறைய விஷயம் நம்ம வந்து இல்லை அதை புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நீங்கள் ஒரு தேடல் இருந்த ஆமாம். ஸோ இல்லை நான் அது ஒரு பிளைண்ட் ஸ்பாட் தானே. அது ஒரு பிளைண்ட் ஸ்பாட் தானே. அது எனக்கு கவனிக்கலையே. அது ஏன் வருதுன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ஏதோ புரிஞ்சிட்டோம் நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் என் வாழ்க்கை அனுபவத்தில் எனக்கு அது என்னன்னு தெரியாது. நான் ஒரு அவுட் சைடர். நான் ஒரு விஷயத்தை பார்த்து நான் அதுவும் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இருக்கிறது எனக்கு பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இன்னும் லைஃப் பூரா இருக்க போகிறது. அதான் எனக்கு அது ஒரு பெரிய லேர்னிங். என் பிளைண்ட் ஸ்பாட்ன்றது என் வாழ்க்கையை பூரா இருக்க போகிறது ஒரு லேர்னிங். அப்போ நான் என்ன பண்ணேன், யூஸ்வலாக என்ன பண்ணுவேன் எழுத்தாளர்னா, ஒரு பிரச்சனையை பார்த்தோன்னா அது எப்படியா முதல்ல கவர் பண்ணணும் தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ நான் ஒரு பேராகிராஃப் எழுதினேங்க. ஓகே. ரொம்ப கேவலமாக இருந்தது. அதை படிச்சுட்டு எனக்கே இதுக்கு எழுதாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா இது நான் கவர் பண்ணலேன்னு ஒரு கான்ஷியன்ஸ் பிரிக்காருது. ஒரு பேராகிராஃப் எழுதி என் எடிட்டர் காமிச்சேன். அப்புறம் நானே வந்து போடாத அப்படின்ட்டு, புத்தகம் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் நான் யோசித்தேன், மேபி இதை பற்றி நான் இன்னும் ஆராய்ச்சி பண்ணலாமான்னு ஒரு ஐடியா எனக்கு மைண்டில் சீடு. அதுக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஆரம்பித்தேன். அந்த நீங்கள் சொன்னால் அது எனக்கு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வேர்ட். அது வரைக்கும் நான் எழுதினது எப்படின்னா, என்னோட சிந்தனை ஒரு ஃபிலசாஃபிக்கல் வே, ஒரு என்னோட மைண்டில் இருக்கிற அப்சர்வேஷன் அப்படி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஜேர்னலிஸ்ட் மாதிரி நான் போனேன். நான் படிக்கும்போது அதை அப்படி உணர்ந்தேன். எனக்கே வந்து எனக்கு கேள்வியே எப்படி கேட்குறேன்னு தெரியாதுங்க. இப்போ நான் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது சமுதாயத்தில். இப்போ அவங்களை எப்படி நான் ஓப்பன் அப் பண்ண வைக்கிறது, எப்படி என்னை ட்ரஸ்ட் பண்ண வைக்கணும், கரெக்ட், பெரிய ப்ராப்ளம். எனக்கு எப்படின்னே தெரியாது. ஐ டோன்ட் நோ ஹவு. நான் எவ்வளோ நல்லவனாக இருக்கலாம், என்னோட நோக்கம்லாம் நல்ல நோக்கமாக இருக்கலாம், பட் அவங்க என்னை ட்ரஸ்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்களே. கரெக்ட் தான், கரெக்ட். ஸோ அதே எனக்கு பெரிய லேர்னிங். இன்ஃபேக்ட் அந்த புத்தகத்தில் எனக்கு செல்ஃப் லேர்னிங் ரொம்ப அதிகம். ஓகே. ஐ தேங்க் மை புக்ஸ் ஆக்சுவலாக ஃபார் மை செல்ஃப். ஸோ அந்த புத்தகத்தில் ஒரு இன்டர்வியூலையும் இன்னொன்று சில கேள்வி நீங்கள் கேட்கக்கூடாது, இந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது. அவங்களே சொன்னானா வேறு விஷயம். ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவ் டாபிக்ஸ். இது கரெக்ட். இது ரொம்ப டெலிகேட்டாக ஹேண்டில் பண்ண விஷயம். ஸோ இந்த ஒரு 4 வருஷத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனேன். அண்ட் ஃபஸ்ட்டு டைம் இந்த ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் அந்த மாதிரி ஒரு செக்டருக்கு நான் போனது. ஸோ அந்த புத்தகம் எழுதினதே எனக்கு ஒரு டென்ஷனோடு தான் எழுதினேன். ஏன்னா அந்த மாதிரி நான் பண்ணதே கிடையாது. பட் அந்த செபாஸ்டியன் அண்ட் சன்ஸு லைஃப் சேஞ்சிங். அதுக்கு பிறகு இண்டஸ்ட்ரியில் ஏதாவது மாற்றம் வந்திருக்கு. ஓகே. எப்படி வந்திருக்குன்னு சொல்லலாம்னா, ஒன்று வந்து ஒரு சின்ன விஷயம் தான் இருக்கலாம், பட் எப்போதுமே சின்ன விஷயத்துலாம் ஆரம்பிக்கும். ஆமாம், சின்னதாக கலாச்சார ரீதியாக மாற்றங்கள் எப்போதுமே டெக்கேட்ஸ் ஆகும். மிச்ச மாற்றங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். சிம்பிள் ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு மாறிதுங்க. அது வரைக்கும் எல்லாரும் வந்து மிருதங்க செய்கிறவங்களும் ரிப்பேர் தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி மிருதங்க மேக்கர் தான் எல்லாருமே சொல்கிறோம். ஓகே. சிம்பிள் சேஞ்ச் ஃபஸ்ட் அது வந்தது. ரெண்டாவது, இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறையில் மிருதங்க வாசிக்கிறவன் ஐ திங்க் மோஸ்ட் இதுவும் அந்த புத்தகம் படிச்சுட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் தொடர்பு இருக்குது மிருதங்கம் செய்கிறவங்களுக்கு. ஆனால் அட்லீஸ்ட் 2-3 பேர்கிட்ட வந்து அந்த தொடர்பில் மாற்றங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. ரிலேஷன்ஷிப்பில் மாற்றங்கள் அது என்னன்னு நான் கேட்க மாட்டேன். ஓகே. அதுக்குள்ளே நான் போக மாட்டேன். உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச், எக்ஸாக்ட்லி, ஒரு கல்ச்சுரல் சேஞ்ச். இன்றைக்கி எல்லாரும் வந்து அவங்கள அக்னாலேஜ் பண்ணுறாங்க, பப்ளிக்கில் அக்னாலேஜ் பண்ணுறாங்க, முகநூலில் ஒரு போஸ்ட்டை போடுறாங்க. இன்றைக்கி என் மிருதங்கம் இவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னா அது இவர் தான் காரணம்னு போடுறாங்க. சூப்பர். ஸோ எப்போதுமே யங்கர் பீப்புள் கிட்ட சேஞ்ச் பார்க்குறது தான் பெட்டர். ஆமாம், நீங்கள் அதான விரும்புனீங்க. 100%. அவங்க தாங்க ஃப்யூச்சர். அவங்க யங்கர் பீப்புளை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகிறேன். ரைட். ஏன்னா ஒரு 25 வயசில் 24 வயசில் அவங்க யோசிக்கிறது நான் யோசிக்கல. அந்த வயசில் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சிந்தனை இருக்குது, ஒரு கேர் இருக்குங்க. அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அந்த மாற்றங்கள் வந்திருக்கு. மிருதங்கம் எப்படி தயாரிக்கிறாங்க? ஐயோ அது சொல்லுங்கள். ஏன்னா அது ரொம்ப இது பார்க்குற நிறைய இளைஞர்கள் இருப்பாங்க, இசை சாராமலும் இருப்பாங்க. அந்த புத்தகத்தோட வேல்யூ அப்போ தான் தெரியும். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லணும்னா, இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அது எனக்கு தெரியாது.
மிருதங்க செய்கிறவங்க சொல்லி அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது சொல்லிட்டு தான் நான் சொல்ல போகிறேன். மிருதங்கம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தோல் வாத்தியம். மிருதங்கத்தில் வந்து 3 தோல் தேவை. மாட்டுத்தோல், எரும மாட்டுத்தோல், ஆட்டுத்தோல். அதோட சென்டர் அந்த கட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்டை வந்து ஜென்ரலாக வந்து பலாக்கட்டை தான். மிச்ச மரமும் யூஸ் பண்ணுவாங்க, பட் ஜென்ரலாக பலாக்கட்டை வச்சுக்கணும். கட்டை எங்கேருந்து வருதுன்னா பன்ருட்டிலேருந்து கட்டை. மோஸ்ட் ஆஃப் இட் அங்கே தான் எல்லாம் லேத் கடைலாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப வருஷமாக மிருதங்கம், அவங்க மிருதங்கம் மட்டும் பண்ண மாட்டாங்க, அது மிச்ச இசைக்கருவிகளுக்கும் அந்த கட்டையை பண்ணிவிடுவாங்க. இந்த தோல் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னிக்குள் கூட பார்த்தீங்கன்னா பசுமாட்டு தோல் 90% தமிழ்நாட்டில் நீங்கள் மிருதங்கம் செய்கிறீங்கன்னா தஞ்சாவூர் ஜில்லான்னு தான் வருது. பாலக்காட்டுனா அவங்களும் கொண்டு வராங்க, அது கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம், பட் ஜென்ரலாக தஞ்சாவூர். எரும மாட்டுத்தோல், ஆட்டுத்தோல் இங்கே நம்ம சென்னையாக இருந்தால் நம்ம சூளையிலேருந்தே வருது, இங்கே போனோம். இப்போ யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, தமிழ்நாடு அப்படி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் சார்ந்த ஒரு குடும்பம் இல்லை, இன்றைக்கி அது அந்த ஒரு குடும்பம் வந்து நிறைய குடும்பம். ஓகே. அவங்க வந்து கிறிஸ்டியன்ஸ், தலித் கம்யூனிட்டிலேருந்து கிறிஸ்டியன்ஸ் இப்போ ஒரு 6 தலைமுறையாக மிருதங்கம் செஞ்சுன்னு வராங்க. அதை தவிர சென்னையிலேயே மிருதங்கம் செஞ்சு அந்த ஒரு 2-3 கம்யூனிட்டிஸ் இருக்குது, அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் மெயின். அதே மாதிரி நீங்கள் பாலக்காடு பக்கம் போனீங்கன்னா அங்கே ஒரு ஃபேமிலி ஆரம்பித்தாங்க. அந்த ஃபேமிலி அப்புறம் நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க சேட்டலைட் மாதிரி திருவனந்தபுரத்தில் இருக்காங்க, மிச்ச இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி கர்நாடகா, பெங்களூர் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி விஜயவாடா, விஜயநகரம் அங்கேயும் இருக்குது. இது மெயின் பிரச்சனை வந்து தோல் சார்ந்த விஷயம். அதனால ஒரு சமுதாய ரீதியாக அதில் இருக்கிற ஜாதி சார்ந்த விஷயங்கள் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா நீங்கள் வந்து தோலை வந்து நான் ஆக்சுவலாக போயிருக்கேன் சூளைக்கு, அவங்களோடய போனேன். ஸோ ஒன்று எல்லாரும் ஒரு பொய் சொல்லுவாங்க, அதை முதல்ல பொய்ன்னு சொல்லிடணும். செத்த மாட்டு தோல் தான், அதாவது நேச்சுரலாக செத்த ஒரு மாட்டு தோல் தான் எடுக்கிறாங்கன்றது அது பொய். அதாவது ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மாடு வந்து அட்லீஸ்ட் குட்டி ஒரு 2-3 தரம் போட்டிருக்கணும். ஏன்னா மெயின் ஸ்கின் வந்து ஸ்டமக் சைட். ஸோ அந்த எலாஸ்டிசிட்டி உங்களுக்கு டெலிவர் பண்ணப்போ கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப வயசான மாடாக இருக்க முடியாது, ரொம்ப இளம் மாடாக கூட இருக்க முடியாது. ரெண்டாவது எல்லாம் ஃபீமேல் தான் யூஸ் பண்ணுறது மிருதங்கத்துக்கு. ஸோ இப்போ வந்து மீட்டுக்கு கட் பண்ணுற ஒரு கவ்வோ அந்த ஸ்கின், ஆனால் சும்மா எல்லா ஸ்கின்னும் எடுத்துக்க முடியாது. இவங்க போய் சூஸ் பண்ணுவாங்க. சூளைக்கு போய் நானே போய் பார்த்துருக்கேன். சூஸ் பண்ணி அதுலேருந்து ஜவ் எடுத்து அதுலேருந்து அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குங்க. அதை க்ளீன் பண்ணி அதை தட்டு மாதிரி கட் பண்ணி அதெல்லாம் தோல் சார்ந்த 3 தோலுக்கும் அப்புறம் கட்டை வாங்கி அப்புறம் அது ரொம்ப காம்ப்ளிகேட், பொய் வாரிப்பிடின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது பேசிக்கலி நம்ம க்யூர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கின்னை க்யூர் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை நல்லா உட்கார வைக்கணும், அதுக்கு உட்கார வச்சு அந்த ரெசினன்ஸ் வரக்கு வேண்டிய விஷயம்லாம் பண்ணணும், கட்டணும், அதை டைட்டாக கட்டணும், ரொம்ப ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் தேவை. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் கல் இருக்குது, அந்த கல்லில் ஒரு மாவு மாதிரி சாதத்தோட பிசைஞ்சு அந்த கருப்பு ஸ்பாட்டு பார்க்குறீங்களா, அது நம்ம சாதம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதில் சாதம் இருக்குது, ஏன்னா சோறு இருக்குதுல. ஸோ அதை வச்சு அதை அதுக்குள்ளே போட்டு அப்புறம் அந்த 2 ரைட் சைடு மிருதங்க பார்க்குறீங்கன்னா 3 தட்டு இருக்குது, தட்டுன்னு தான் சொல்லுவோம். ஸோ டாப் லேயர் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்கு அடியில் ஒரு லேயர், அப்புறம் உட்கார தட்டுன்னுவாங்க, சும்மா சீட்டிங். லெஃப்டில் அதே மாதிரி 2 மேனா 2 இருக்குது. ஸோ இதெல்லாம் அழகாக இதை ஃபிட் பண்ணி அந்த 2 சைடையும் டைட்டாக திருப்பியும் அதை டைட் பண்ணி இது 2 ரெசனன்ஸ் வரா மாதிரி வரும். அப்புறம் அது அந்த ஃபுல் சைடில் அதே பிச்சில் இருக்கணும். ஸோ எல்லா கண்ணுன்னு சொல்லுவாங்க, எல்லா கண்ணும் மேட்ச் ஆகும். ஸோ அதுக்கு வந்து சுத்தம் பண்ணுறதுன்னு பேர். அதை சுத்தம் பண்ணி ஸோ ஒரு மிருதங்கம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் பண்ணியாச்சு, மிருதங்கம் நல்லா பண்ணியிருக்கேன் வச்சுங்க. நான் ஒரு ப்ரொஃபஷனல் சொல்கிறேன், ப்ரொஃபஷனல் பண்ணுறேன்னா அந்த ப்ரொஃபஷனல் கைவாகுன்னு ஒன்று இருக்குது, வேர்க்கிற கை இருக்குது, ஹார்டாக வாசிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ மிருதங்கம் செய்கிறவர் வந்து மிருதங்கம் தோலோட என்ன சொல்லுவாங்க, ஒரு டெக்ஸ்சர், அதோட தன்மை மட்டும் கிடையாது, வாசிக்கிறவங்க கை தன்மை, அவர் ஸ்டைலு, இது ஒரு நேச்சுரல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் மிருதங்கம் ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்களோட அசோசியேஷன் ஒரு மேக்கரோடையோ 2 மேக்கரோ லைஃப் பூரா இருக்கும், 23 வருஷம். ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வரும். அதுதான் அன்யூஷுவல். இதில் மிச்ச இசைக்கருவியில் நீங்கள் கடை வாங்கிட்டு அப்புறம் உங்களுக்கும் அந்த பண்ணுறவருக்கும் ஒரு பெரிய ஒரு சம்மந்தமே இருக்காது, இங்கே ஒரு ரிலேஷன்ஷிப். அதனால தான் இந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஓகே. அண்ட் மோரோவர் நீங்கள் சொல்கிறதுலேருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, ஒரு இசை வருது கச்சேரியில்,
அது ஒரு கலைஞருடைய திறன், மாற்று கருத்தே இல்லை. ஆகச்சிறந்த ஒரு திறனில் தான் அது இசை நல்லா வருது. ஆனால் அதுக்கு பேஸாக மிருதங்கம் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அதனுடைய எல்லா தன்மைகளும் சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த இசை அப்படி வந்து சேர முடியும். ஆமாம், டெஃபினட்டா. ஸோ அப்போது அதில் இன்னொரு பாட்டை அங்கீகரிக்கவே இல்லையேங்கிறது அவங்க கேள்வி. 100%. இல்லை, இது வந்து ஒரு சும்மா ஒரு இசை கருவி பண்ணது. இப்போது அந்த புக் லான்ச் பண்ணும்போது ராஜ்மோகன் காந்தி வந்தார். அன்றைக்கி ஒரு விஷயம் ரொம்ப அழகாக சார் இருக்கும். அவர் வேறு வேர்டே யூஸ் பண்ணார். அவர் இங்கிலீஷில் என்ன சொன்னார்னா, த மிருதங்கம் ஸ்கல்ப்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, ஏன்னா ஒரு ஸ்கல்ப்சர் மாதிரி தான் அது. ரொம்ப ஒரு அழகான ஒரு ஃப்ரேஸ். ஸோ அவங்க பண்ணுறது வந்து ரொம்ப நம்ம கவனிக்கிறதே கிடையாது. அவங்க யாருன்னே தெரியாது. ஓகே, அதில் மறைக்கிறதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்குது. ஏன்னா அதுக்கு பின்னாடி ரத்தம் இருக்குது, அதுக்கு பின்னாடி தோல் இருக்குது. அதை பற்றி நம்ம பேச தயாராக இல்லை. ஒரு மிருதங்க செய்கிறவர் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னார், புத்தகத்துலேயும் போட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு தோல் தட்டாயிடும். எப்போ தோல் தட்டாருது? தோல் எடுக்கிறீங்க, அது தட்டுன்னு ஒன்று ஆறுதுல, இல்லாட்டா தட்டுக்கு அப்புறம் மூட்டுன்னு ஒன்று வரும். மூட்டுன்னு தான் சொல்லுவாங்க அதை. ஸோ தோல் எப்படி கடைசியாக மூட்டாருதுன்னா, அது மூட்டாகிறதுக்கு நான் நடுவில் இருக்கணும் சார் அப்படின்னா, நான் நடுவில் இருக்கணும் சார் அப்படின்னு. ஓகே ஓகே, எவ்வளோ ஒரு ஆழமான ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். கரெக்ட். தோலாக இருக்கும் போது அதில் ஜவ்வு இருக்குது, ரத்தம் இருக்குது, நம்ம என்ன அசிங்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இருக்குது. ஆனால் மூட்டுனானா என்ன சார் அப்படியே தெய்வாதீனமாக இருந்துன்னு சொல்கிறோம்ல, அது தெய்வாதீனம் நான் நடுவில் இருக்கணும் சார் அப்படின்னு சொன்னார். நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு அதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. சார் என்னை எடுத்துட்டிங்கன்னா அது நடக்காது அப்படின்னு. என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஆழமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அவர் எடுத்துட்டிங்கன்னா எப்போ ஆயிடுமா தோல் மூட்டா? ஆகவே ஆகாதுல்ல. இன்னொருத்தர் ஒன்று சொன்னார், எங்களை வந்து பூஜை ரூம்குள்ளே விட மாட்டாங்க சார், ஆனால் மிருதங்க மட்டும் உள்ளே போவோம்னு சொன்னார். இதெல்லாம் மறக்கவே மாட்டேன் என் லைஃப்பில். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா அதில் ஒரு சத்தியம் இருக்குது, ஒரு தயக்கம் இருக்குது, நிறைய விஷயங்கள். இவ்வளோ முக்கியமான கேள்விகளை எழுப்பி அதே நேரத்தில் மெசேஜும் கன்வே பண்ணிங்க அந்த புத்தகத்தில். ஸோ அது என்ன தாக்கத்தை உண்டாக்குச்சுன்னு தான் கேட்குறேன். டெஃபினட்டாக தான் சொல்கிறேன். நிறைய ஒரு அடுத்த தலைமுறையில் நிறைய டிஃப்ரென்சஸ் வந்திருக்கு. அவங்க வந்து நிறைய இதை பற்றி யோசிக்கிறாங்க. மிருதங்கம் செய்கிறவங்களுக்கும் இன்னும் ஒரு தலைமுறைக்கும் செய்கிறவங்களுக்கும் அவங்களும் மாறி இருக்காங்க. அவங்களும் வந்து இன்றைக்கி ஃபார் மோர் ஃபோர்ஸ்ஃபுல். அவங்களும் ஒரு மாடர்னிட்டி பார்க்கணும். அண்ட் ஆல்சோ ஆஸ் பர்சனாலிட்டிஸ் அவங்க வந்து தேர் ஆல்சோ எஸ்டாப்ளிஷிங் தேர் ரைட்ஸ்னு வைப்பாங்களே. டெஃபினட்டாக நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. மார்கழி சீசன் அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கி அதில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுலன்னு ஒரு முடிவு எடுத்தீங்க. 10 வருஷம் 2013. ஆமாம், இல்லை 2014-15 கரெக்ட் 14. இப்போ 2024 டிசம்பரில் வந்து அல்லது ஜனவரியில் வந்து மியூசிக் அகாடமி சங்கீத கலாநிதின்னு ஒரு விருது கொடுக்குது. அதை ஏற்றுக்கொள்கிறார், அங்கேயே பர்ஃபார்ம் பண்ணுறார். என்ன மாற்றம் நடந்துருச்சு, ஏன் ஏற்றுக்கொண்டார்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 2014 அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 4 வருடம் வந்து எனக்கும் இந்த இசை உலகத்துக்கும் டிசம்பர் சீசனுக்கும் இருந்த தொடர்பு பற்றி எங்களுக்குள்ளேயே நிறைய வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸஸ் இருந்தது. இது வந்து வெளியில் நடக்கிற விஷயங்கள் மட்டும் கிடையாது, நான் அதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு ஒரு கேள்வி. இப்போ 2013-14 புக் வந்திருக்கு, நான் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நான் வந்து சமுதாயத்தில் இருக்கிற வேற்றுமைகள் பற்றி பேசுகிறேன், இசை உலகத்தில் இருக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னால் ரீகன்சைல் பண்ண முடியல. எனக்கே ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. ஏன் மியூசிக் சீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மியூசிக் சீசன் வந்து கர்நாடக இசை உலகத்தில் என்னெல்லாம் நடக்கிறதுங்களோ அது ஒரு ஹைட்டண்டாக ஒரு 2 வாரத்தில் ஒரு ஹைலைட் பண்ணுற ஒரு ஈவெண்ட். ஓகே, நீ கேள்வி கேட்கலாம், ஆனால் வருஷம் பூரா நடக்கலையா? நடக்கிறது. ஆனால் இது ஒரு ஹைட் மார்கழி சீசனுக்குன்னு அப்போ வந்து என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ அது இன்னும் வந்து என்ன சொல்லுவோம், லவுடாக தெரியும். ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன ட்ரை பண்ணேன், என்ன 2011 நான் ஃப்ரீ கச்சேரி தான் பாட ஆரம்பித்தேன். ஓகே, மார்னிங் ஷிஃப்ட் பண்ணிட்டேன் ஸ்லாட்டே நானே. எல்லா சபாய்ட் சொல்லி எனக்கு சாயந்தரம் ஸ்லாட்டே வேணாங்க, டிக்கெட் சேல்ஸும் வேணாம். ஓகே, ஏன்னா மார்னிங் போட்டுருங்க. நான் என்ன ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஐ வாஸ் ட்ரைங் டு ரீஇமேஜின் மை ரிலேஷன்ஷிப். ஒரு ஸ்ட்ரகிள், எனக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. ஸோ அந்த தொடர்பிலேயே மாற்றங்கள் கொண்டு வரலாமா, ஓகே, அதை எப்படியாவது இதுக்கு ஒரு விடை, ஒரு ரீகன்சிலேஷன் கொண்டு வரணும் நான் ட்ரை பண்ணேன். என்னால் முடியல. ரைட், அதுதான் நிஜம். 2வது, இதுலேருந்து வெளியில் வந்து உலகத்தை பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. ஓகே, ஒரு தவறை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தவறை நம்மளும் இருக்கும். ஓகே. ஸோ அந்த தவறு மட்டும் அங்கே மட்டும் இல்லை, அந்த தவறு நம்மளுக்குள்ளேயே இருக்குது. நானும் அதுக்குள்ளே தானே இருக்கேன், நான் அங்கே தானே வளர்ந்தேன், அதுதானே என் ஹோம் கிரவுண்டு.
ஸோ நானும் அதில் ஒரு பார்ட்டிசிபெண்ட் தானே. அதை நம்ம எப்படி எடுக்க முடியாது? அதை நான் அப்போ கூட சொன்னேன், இப்போ கூட சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு சிக்கலில் நான் நினச்சேன், சரி இதுக்கு வெளியில் வந்து நிற்கணும். வெளியில் வந்து நின்று இசை என்ன, எனக்கு இசை மீனிங் என்ன அப்படின்னு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு எனக்கு ஆனால் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. நான் தைரியமாக டிசிஷன் மட்டும் எடுத்துட்டேன். அதுலேருந்து தான் நான் வெளியில் வந்தேன். சரிங்களா? அதில் வெளியில் வந்த அப்புறம் நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்தது. ஊர் வாழ்க்காட் குப்பம் விழாவாக இருக்கட்டும், மிச்ச தொடர்புகளாக இருக்கட்டும், இசை சார்ந்த, கலை சார்ந்த, இன்னும் வெளி உலகத்தில் வந்து சமுதாய சார்ந்த நிறைய 2014 10 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடங்களுக்கும் போயிட்டுருக்கீங்க. ஷாகின் பாகத்தா இருக்கும், இல்லைனா இலங்கைக்கு போகிறதா இருக்கட்டும், ஜாஃப்னா போகிறதா இருக்கட்டும், அதெல்லாம் பேசணும். ஜாஃப்னா பற்றியும் பேசணும் நிச்சயம். ஆனால் எல்லா இடங்கள்லையும் அப்ரஸ்டாக இல்லைனா சப்ரஸ்டாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அங்கே போய் நின்று பேசுறது டெஃபினட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு. ஸோ அந்த ஒரு ஜர்னி என்னால் அந்த விட்ராயிலேருந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துங்க. அந்த விட்ரால் வந்து எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தது. ஓகே, அதான் நிஜம். ஓகே. நான் வாஸ் நாட் ட்ராப்டுன்னு ஒரு ஃபீலிங் வந்து. ஓகே. அண்ட் அங்கே இருந்த பிரச்சனைகள் எனக்கு சிக்கலை தான் தெரிஞ்சது, டவுட்டே கிடையாது. இன்றைக்கும் அந்த சிக்கல்கள் இருக்கிறா, இல்லைன்னு சொல்லுவேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு 2024. நல்ல கேள்வி. எல்லாம் அப்படியே மாறிடுதுங்களா, எல்லாம் சரியாயிடுதுங்களா? அப்படி கிடையாது. ஓகே. 2-3 விஷயம் பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஒன்று வந்து லாஸ்ட் ஒரு 10 வருஷத்தில் நீங்கள் ஒப்ரெஸ்ட் கம்யூனிட்டிஸ் இல்லாட்டா ஒரு முற்போக்கு சிந்தனை விஷயங்கள், மெயினாக வந்து இன்க்ளூசிவிட்டி, இதை பற்றி வந்து டயலாகே மாறி இருக்கு. ஓகே. ஒரு டேக்கேட் அதை நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேசுகிற மாதிரி 10 வருஷம் முன்னாடி பேசவே இல்லை. எஸ். ஸோ ஜென்ரலாக ஒரு அவேர்னஸ் அப்படி பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி ஜென்ரலாகவே அதிகமாக இருக்குது. அண்ட் சமுதாயத்திலே இதை பற்றி நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும்னு ஒவ்வொரு துறையில் நிறைய விஷயம் நடந்துட்டுருக்கு. ஸோ அடுத்த தலைமுறை இதை பற்றி ரொம்ப ஆக்டிவாக திங்க் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுற விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப வந்து பப்ளிசைஸ் பண்ணாமல் இருக்கலாம், பட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு சில நடந்திருக்கு. இப்போ ஆண்கள் பெண்களுக்கு நிகரான கர்நாடக இசையிலே வந்து மீ டூ மூவ்மெண்ட் வந்துதுங்களே, 2018 வந்துங்களே. ஸோ இதெல்லாம் பெரிய முன்னேற்றம் ஃபஸ்ட்டு. ஸோ சூழல் மாறி இருக்கு, ஃபஸ்ட்டு அதை ஒத்துக்கணும். அண்ட் அடுத்த தலைமுறை கலைஞர்களும் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூலும் சொன்னேன், அது என்னன்னு கேட்டாங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். அது ஏன்னா அது என்னோட தொடர்பு வாண்டாங்கிறேன் நான். ஓகே, நடக்கிறது நடக்கட்டும். ஓகே, அது எப்படி டெவலப் ஆகிறதோ ஆகட்டும். ஏன்னா நான் இன்னொரு விஷயம், நான் அதை பற்றி பேசுனா ஒன்று அது என்ன சார்ந்த ஒரு விஷயம் ஆகிடுறது. ஓகே, அது விமர்சனமாக இருக்கலாம், பாராட்டாக இருக்கலாம். நீங்கள் சரின்னு நினைக்கிற ஒரு விஷயம் நடக்குது, அது நடக்கட்டும், அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். ஸோ அது ஒரு பக்கம். ஒன்று விழிப்புணர்ச்சி, ரெண்டாவது ஆக்ஷன் நடக்கிற விஷயங்கள். இது ரெண்டுமே நடந்துட்டுருக்கு. ரைட். ரெண்டாவது இது டூ மெயின் ரீசன்ஸ். ஸோ இந்த சமயத்தில் நான் வந்து சீசனில் பாடுறதுக்கும் சங்கீத கலாநிதி ஒத்துக்கிறதுக்கும் தொடர்பு இருக்குது. அது ரெண்டையும் நீங்கள் செப்பரேட் பண்ண முடியாது. ஓகே. ஏன்னா நான் மியூசிக் அகாடமியில் பாடினதே வந்து சங்கீத கலாநிதி அவார்ட் நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த கச்சேரி பாடி நான் அக்செப்ட் பண்ணிட்டு பாடாமல் இருக்க முடியாது. அது இட்ஸ் நாட் கரெக்ட். கரெக்ட். ஸோ இது ரெண்டுமே வந்து நான் ஏன் இந்த டிசிஷன் எடுத்தேன், ரொம்ப யோசிச்சு தான் எடுத்தேன். இது இன்னொரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறது இன்றைக்கி. ஓகே. இன்னொரு தலைமுறை இருக்காங்க. ஓகே. அவங்களோட எனக்கு நிறைய தொடர்புகள் இருக்குது, அவங்களோடய நான் பேசிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஒரு சிந்தனைகள் மாறும்போது சமுதாயத்தில் இந்த அக்செப்டன்ஸு பாடுறது வந்து இஸ் பார்ட் ஆஃப் அனதர் கான்வர்சேஷன். நான் வெளியில் வந்ததும் ஒரு பாட்டை, நான் வெளியில் வரும்போது அதை பற்றி விமர்சனம் வந்து பேச்சிருந்தேன். ஒன்றுமே கிடையாதுங்க. இன்றைக்கி இந்தியாவில் நீங்கள் என்ன ஆர்டிஸ்ட்டை வந்து இன்டர்வியூ எடுத்தாலும் அந்த ஆர்டிஸ்ட்க்கு ஒரு கேள்வி நீ கேட்குறாங்க. 10 வருஷம் முன்னாடி கேட்கவே இல்லை. என்ன கேள்வி கேட்குறாங்க? இல்லை சார் உங்கள் ஆர்ட் ஃபார்மில் இன்க்ளூசிவிட்டி இருக்கான்னு எல்லாரையும் கேட்குறாங்க. எஸ். 2013 ஒருத்தரை கேட்க மாட்டாங்க. அதுக்கு ஏதோ ஒரு சின்ன காரணம் தான், பெரிய காரணம் இருக்கலாம், ஏதோ ஒரு காரணம். ஸோ அந்த ஒரு முன்னேற்றம் நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் யாரும் இந்த சப்ஜெக்ட்லேருந்து ஓடி போக முடியாதுங்க. எஸ். கலை உலகத்தில் இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் வெளியே போக முடியாது. யூ ஹாவ் டு கவுண்ட், யூ வில் ஹாவ் டு என்கவுண்டர் இட், ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இந்த கான்வர்சேஷனை உள்ளேருந்து நான் நடத்தணும்னு திரும்ப உள்ளே போகிறேன்றீங்க. ஆடாமல் இருந்தால் நான் உள்ள ஆள் தானே. ஓகே, ரைட். அதுதான் எங்கள் ஆதிக்கத்தோட பிக்கெஸ்ட் பவர். ஓகே, பிக்கெஸ்ட் பவர் அங்கே தானே இருக்குங்க. நீங்கள் என்ன எதிர்ப்பு பண்ணாலும் நீங்கள் உள்ளாளுங்க. ஸோ நான் எப்போதுமே உள்ள வெளில தான் இருக்கேன். ஓகே. நான் இப்போ வந்து இன்னொரு காலை வச்சு திருப்பியும் வந்து இந்த தளத்தையும் நான் வந்து கேள்வி கேட்குறேன்னு சொல்கிறேன். ஓகே. இது ஒரு கான்வர்சேஷன், இது ஒரு கலந்துரையாடல்.
சரி, வாழ்க்கையே ஒரு கலந்துரையாடலாக இருக்கணும். அது பேசாமல் இருக்கிறதும் ஒரு கலந்துரையாடல் தானே, வெளில போகிறதும் ஒரு கலந்துரையாடல் தானே. அந்த ஆக்ஷன்னாலே நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல, ரைட். இந்த ஆக்ஷன்னாலே நீங்கள் பேசுகிறீங்கல்ல. ஓகே. அப்படின்னா இந்த ஆக்ஷன்னால நீங்கள் இது உங்களை யோசிக்க வச்சுருக்கேன்ல, நான் அது போகிறேன். எனக்கு நீங்கள் என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு கவலை கிடையாது. ரைட். அது உங்களோட தனி ஒப்பீனியன். பட் நீங்கள் என்கேஜ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஓகே. அதுதான் ஏன் வேலை. நான் சீசனுக்கு வெளில போனேன்னா நீங்கள் என்கேஜ் பண்ணீங்க, நான் பண்ண ஒரு ஆக்ஷனுக்கும் என்கேஜ் பண்ணீங்க, கிரிட்டிசிசமாக இருந்தாலும் என்கேஜ் பண்ணீங்க. ரைட். இப்போது நான் பண்ணது ஒரு நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது கண்டுன்னு இருப்பாங்களா? நிச்சயமா இல்லை. ஸோ ஏதோ ஒரு தாக்கம் இருக்குது. அந்த தாக்கத்தை பற்றி யோசிக்கிறேங்க, அது முக்கியங்க. நம்ம யோசிக்கலாம், சேர்ந்து யோசிக்கலாம், ஒத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே. ஓகே. முன்னேற்றம் அப்படி தான் வரும். இலங்கையில் உங்களோட ஒரு கான்செப்ட் ஜெஃப்னாவில் நடந்த ஐ திங்க் 2011-12 இருக்கு. 11 மிகப்பெரிய ஒரு ஹிட் இல்லையா? அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக நீங்கள் அங்கே பயணப்பட்டுட்டே இருக்கீங்க. நாங்கள் விழா பண்ணோம். விழா பண்ணீங்க. ஸோ 2010 நீலன் திருச்செல்வன் இருந்தார். ஆமாம். அவரோட ஞாபகார்த்தமாக ஒரு விழா பண்ணுவாங்க, அவங்க மனைவி செத்தி. அப்போது நான் கொழம்புல கச்சேரி பாடி முடிச்சப்பறம் அவங்க வந்து நீங்கள் வந்து யாழ்ப்பாணம் போகணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அவங்க யதார்த்தமாக தான் சொன்னாங்க. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னு தெரியாதுங்க, நான் போகலாங்க அப்படின்ட்டு. ஓகே. அப்போ இருந்த அம்பாசிடர் ஹை கமிஷனர் அசோக் காந்தான் இருந்தார். ஆமாம். அவர் இப்போ டெபுட்டி ஹை கமிஷனர் மூர்த்தின்னு நம்ம மணப்பாறைக்கார். அவர் அசோக் காந்தான் நீங்கள் சீரியஸாக சொல்கிறீங்களான்னு. போகலாங்க அப்படின்னு. ஸோ அவர் அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணி 2011 அந்த நவராத்திரி டைமில் நாங்கள் போனோம். 37 வருஷத்துக்கு அப்புறம் நான் தான் ஃபஸ்ட்டு இசைக்கலைஞன் இந்தியாவிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு போனது. அது எனக்கு இந்த வாழ்க்கை திருப்பங்கள்னு சொல்லுவாங்களே, அது எனக்கு ஒரு பெரிய, எப்படி இதெல்லாம் சொன்னேனோ அதுவும் ஒரு பெரிய திருப்பங்க. என்ன, ஒரு பஸ்ஸில் போனோம், அப்போ இன்னும் ஃபுல்லாக மைன்ஸ் இருந்ததுங்க இங்கே பார்த்தாலும். அப்போ போய் யாழ்ப்பாணத்தில் கச்சேரி, ஒரு 600 பேர் வந்தாங்க கச்சேரிக்கு, ஃபுல் ஹால். நான் இத்தனை பேர் வருவாங்கன்னு நினைக்கல. அதோட ஒருத்தர் பேச இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஆமாம். அதை இசை கலை அவங்களுக்கு என்ன அப்படின்னு அவங்க சொல்லும்போது நான் யோசிக்க ஆரம்பித்தேன், இதெல்லாம் நடந்துட்டுருக்குங்க. அப்போ வந்து இசை பற்றி நான் யோசிச்சிருப்பேனா? நான் அந்த இடத்துல இருந்தேனா? நான் ஒரு ஐ திங்க் ஒரு டீச்சர் சொன்னாங்க, இங்கே ராமநாதன் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ்ன்னு இருந்தது. ஓகே. அங்கே மகாராஜபுரம் சந்தான் ரொம்ப வருஷம் சொல்லிக் கொடுத்தார். திங்க் 18 வருஷம் அதை சொல்லிக் கொடுத்தார் அவர். அங்கே என்னை வந்து ஒரு லெக் டெம் மாதிரி கொடுக்க சொன்னாங்க. அடுத்த நாள் போய் லெக் டெம் கொடுத்தோம். அப்போ வந்து யாரோ ஒரு டீச்சர் சொன்னாங்க, அவன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்களாம், சைரன் வருமா பாம்பிங்க்கு, உள்ள அடியில் போய் ஒழிஞ்சுப்பாங்களாம், 1/2 மணி நேரம் திருப்பி டான்ஸ் பண்ணுவாங்களாம். நான் நினச்சி நான் பண்ணுவேன் அதுன்னு யோசித்தேன். எனக்கு சந்தேகம், என் பாட்டம் வேணா டான்ஸும் வேணா போயா என்னோட லைஃப்பை நான் காப்பாற்றிக்க தான் யோசிப்போம். ஸோ எவ்வளோ ஆழமாக இசைக்கலை அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில், அவங்களோட கலாச்சாரத்தில், அவங்களோட இயல்பான வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருந்ததுன்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. அதில் எனக்கு நிறைய இறுதிப்போருக்கு முன்னாடி இலங்கையினுடைய வடக்கு மாகாணங்களில் திரைப்படங்கள் அது போன்ற எந்த விஷயமும் இல்லாமல் முழுக்க அவங்க வந்து கலைகள் அல்லது தமிழ் சார்ந்த இலக்கியம், அப்படிதான் இலக்கியம், கலைகள், தமிழ் சார்ந்த தமிழ் பாடல்கள், தமிழ் அது. ஆனால் அது இன்றைக்கும் அவங்க ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணுறாங்க. அவங்க ஆக்சுவலாக கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக பேசுறது இல்லை, இன்னும் பேசணும். இலக்கிய சார்ந்த கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் பேசுகிறாங்க. எஸ். பட் கலை சார்ந்த ஒரு இன்னொரு விஷயம், அவங்க வந்து இலங்கையில் இருக்க மாட்டோம், நீங்கள் சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா, கனடா, ஆஸ்திரேலியா எங்கே போனாலும் அங்கே வந்து எப்படியாவது டான்ஸு பாட்டு கற்றுக்கணுன்னு அந்த ஒரு பயங்கர அந்த ஒரு லவ் பேஷன் இருக்குது. ஸோ அது பெரிய மாற்றம். எனக்கு ஒரு வார் ஜோனுக்கு நான் அப்போ தான் என் லைஃப்லேயே போயிருக்கீங்க. அப்படின்னா என்னன்னே தெரியாது. அண்ட் ஜென்ரலாக ஒரு கலைஞர் நாங்கள் போக மாட்டோம். எஸ்பெஷலி கர்நாடக இசையோ கிளாசிக்கல் ஆர்ட் ஃபார்ம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போவீங்க, ஹோட்டலில் இருப்பீங்க, கச்சேரி மேடைக்கு போய் கச்சேரி படுவாங்க, பாராட்டுவாங்க, வீட்டுக்கு வாங்க, விருது வந்தால் விருது வாங்கிக்குவாங்க, பைசா வாங்க, வீட்டுக்கு போவாங்க. இவ்வளோதான் வாழ்க்கை. இதையும் தாண்டி எனக்கு எப்போதுமே நான் சொல்லுவேன், எனக்கு வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப நான் தேடுற விஷயம்னா நான் கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாதுன்னு தான். ஓகே. அன்கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அதில் வந்து அந்த ஒரு 2011 அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் நாங்கள் விழா பண்ணுவாங்க.
சுவானுபவான்னு விழா பண்ணும். ஆமாம். அங்கேயே விழா நடத்தி 3 வருஷம் நடத்தினோம். அதுக்கப்புறம் 2013க்கு அப்புறம் நாங்கள் நடத்தல. ஓகே. பட் அங்கேயும் கொஞ்சம் நடந்துட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். 2-3 பேர் சொன்னாங்களே அப்பப்போ நடக்கிறதுன்னு சொன்னாங்க. ஓகே. பட் அந்த விழாவில் இங்கேருந்து உன்னி கிருஷ்ணன் வந்தார், ஆமாம். அலர்மேலு வள்ளி வந்தாங்க. அவங்களாம் நாங்கள் தான் கூட்டின்னு போனோம். ஓகே. அது ஒரு பிரம்மாண்டமாக நடந்தது. நிறைய இந்த மாதிரியான இடங்களுக்கு போகிறீங்க. ஒன்று போர் நடந்த ஒரு இடம், அல்லது இப்போ போராட்டங்கள் நடக்கக்கூடிய இடங்களாக இருக்கிறது. அங்கே நிறைய பேசவும் செய்கிறீங்க. நிறைய உங்களோட கச்சேரின்னு இல்லை, பேச்சும் இருக்குது. இந்த 10 ஆண்டுகளில் இந்த மாற்றம் நிறைய இருக்குதா? உங்களுக்குள்ளே அந்த மாற்றங்களை உணர்றீங்களா? இது வந்து ஜனநாயகப்படுத்துறது இசையை அப்படிங்கிறதுல தொடங்குச்சு உங்களோட முதல் இது. ஆமாம். அதுக்கு பிறகு இன்னும் விசாலமான அல்லது உங்கள் பார்வை வந்து வெவ்வேறு போயிட்டு அது. ஆமாம், நான் சொன்ன முதல்ல வந்து இசைக்குள்ளே இருக்கிற அழகியல்லேருந்து ஆரம்பிச்சது. ஆமாம். அதுலேருந்து இசைக்குள்ளே இருக்கிற சமுதாயத்துலேருந்து போய் இசையை டெமோக்ரட்டைஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு கலாச்சார ரீதியாக ஒரு ஆர்ட், ஒரு இல்லை ஆர்ட் இல்லை, கல்ச்சுரல் வேர்ல்டு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துக்கு வந்திருக்கு. ஓகே. இதெல்லாம் இன்டர் கனெக்டட் தான். என்னால் இப்போ செப்பரேட் பண்ண முடியல என்னால். ஓகே. ஸோ ஆனால் எனக்கு அது ஒரு ஜெர்னி தான். ஏன்னா பண்ண தான் நம்மளுக்கு அதோட பெரிய பிக்சர் தெரிய ஆரம்பிக்கிறது. நிறைய நாடுகளுக்கு போய் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. பெர்ஃபார்ம் பண்ணுறதை விட்டுருவோம், ஏன்னா நீங்கள் அந்த வார்த்தையை பரவாயில்ல சொல்லுங்க, இப்போ எல்லாம் விட்டுங்க சொல்லுங்க. இப்போ வந்து நீங்கள் அமெரிக்காலேயோ யூகேல எல்லா இடங்களுக்கும் போய், அப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க? இசை அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த டெமோக்ரட்டைஸ் பண்ண வேண்டிய சூழல், இதுவும் எப்படி இருக்குன்னு கர்நாடக இசை சொல்கிறீங்களா? கர்நாடக இசை அல்லது மியூசிக் இருக்கக்கூடிய ஒரு பக்கம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, கலை இசைன்றது அதுக்கு ஒரு தடையும் கிடையாது, எல்லாம் தாண்டி போகிற விஷயம்னு ஒரு பக்கம் சொல்லுவோம். ஆனால் நிஜமாக என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இசை எல்லா கலைகளும் ஒரு வட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. அந்தந்த வட்டத்துக்குள்ளே இருக்குது. அது சமுதாயம் கற்ற ஒரு வட்டம். வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா அது வந்து வெள்ளைக்காரன் அந்த மாதிரி வட்டங்கள் இருக்கும். அதாவது கலர் சார்ந்த வட்டம், இல்லை ரேஸ் ஜெண்டர் சார்ந்த வட்டமும் இருக்குது, பாலியல் சார்ந்ததும் இருக்குது. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜாதின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த வட்டத்துக்குள்ளே தான் நம்ம எல்லா கலைகளும் இருக்குது. நீங்கள் எல்லா கலைகளும் பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு சமுதாயத்துக்குள்ளே இருக்கும், இல்லைன்னா 2-3 சமுதாயத்துக்குள்ளே இருக்கும். ஓகே. பேண்ட் வித் எடுத்திங்கன்னா ஒரு 2-3 அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஒரு அளவுக்கு. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம், கலைனா பாட்டுனா எல்லாரும் போய் சேரணுமே சார்ன்றோம். ஆமாம். ஆனால் அது ஒன்று எல்லாரும் நம்ம ஏதோ ஒன்று கையில் பிடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, எல்லா கலைகளும் சமம் இல்லை சமுதாயத்தில். ஓகே. எப்படி வந்து நம்ம சமுதாயம் வந்து ஒரு கட்டுமானம் வந்து வர்டிக்கலாக இருக்கோ, அந்தந்த வர்டிக்கலில் என்ன கலைகள் இருக்கோ அந்தந்த கலைகளுக்கு அந்த அளவுக்கு தான் மரியாதை கொடுக்கும். ஓகே. ஸோ நீங்கள் மேலே போகவே அந்த கலைகளுக்கு அதிக மாதிரி ஒன்றுமே இல்லை. இப்போ நான் இன்ஃபேக்ட் கிளாசிக்கல் நான் வேர்டு யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி ஃபோக்குன்னு நான் யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு மியூசிக்காலஜிஸ்ட், அவர் பேர் ஹேரல் பவர்ஸ்னு, இல்லை அவர் ஐ திங்க் இது வந்து இந்த வருஷம் கூட ஞாபகம் இல்லை, எங்கள் வீட்டுக்கு வந்துருந்தேன். ஓகே. இதெல்லாம் நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரிலாம் எனக்கு அந்த சிந்தனையே இல்லாத டைமில் நான் அவர்கிட்ட இங்கிலீஷில் ஒரு கொஸ்டின் கேட்டேன். ஹேரல், வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளாசிக்கல் அண்ட் ஃபோக்குன்னு கேட்டேன். நான் என்ன சொன்னார், அழகியல் சார்ந்த ஏதோ ஷோ சொல்லுவார் நான் நினச்சேன். சிம்பிளாக ஆன்சர் கொடுத்தார். சிம்பிள். As an art form goes up in the social hierarchy, it moves from folk to classical. அப்படின்னு எனக்கு அப்போ என்ன சொல்லணுன்னே புரியலைங்க, நான் நம்பலை. அப்போ என்ன திங்கணும், அதில் கர்நாடிக் மியூசிக்கு வெஸ்டர்ன் கிளாசிக் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சார், அப்படி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னும் இவ்வளோ சிம்பிளாக, பட் என்ன அழகான ஒரு விடை பாருங்கள், இதுதான் நிஜம். யார் அந்த இசையை கேட்குறாங்க, யார் அந்த இசை கலைஞன், அவன் சமுதாயத்தில் எங்கே இருக்கான், அதுதான் அந்த இசையோட தரத்தையும் இசையோட இம்பார்ட்டன்ஸையும் டிட்டர்மின் பண்ணுறது. ஸோ அதனால சமுதாயத்தில் அது நீங்கள் இப்போ ப்ரீவியஸ் கேள்வி கேட்டீங்கல்ல, எப்படி உங்களுக்கு கண்ணோட்டம் இப்படி ஆகிடுதுன்னா, இது இப்படி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பெருசாகிடுமே. ரைட். ஓகே. ஸோ இதில் ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. நம்ம இசை எல்லாருக்கும் போய் எல்லா இசையும் சேரணும்னா, அப்போ இந்த கட்டுமானம், இந்த லிமிட்டேஷன்ஸை நம்ம அட்ரஸ் பண்ணணும், பண்ணியே தீரணும்ல. அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம கர்நாடக இசை உலகில் சாதி சார்ந்த பார்வை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறாங்க, இசைஞானி இளையராஜா, அவரோட ரெண்டிஷன்ஸ், எவ்வளோ விஷயங்கள் அவர் இருக்கார், அவரை கொண்டாடக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படி இசையை தான் பார்க்குறாங்களே தவிர மனிதர்களை அப்படி பிரித்து பார்க்குறாங்க. அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தான்னு யாரோ பேசுகிறீங்களா? அவங்க வந்து அந்த இடத்துக்கு வரத்துக்கு ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண் வந்து பண்ண வேண்டிய விஷயத்த 4 பங்கு திருப்பியும் பண்ணி ஐ எம் ஆஸ் குட் அஸ் அ மேன் எத்தனை தூரம் ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருந்தது.
அதை வச்சுண்டு நான் ஈக்குவல் சொன்னால் எவ்வளோ தவறுங்க, எவ்வளோ அசிங்கங்க நம்ம இப்படி பண்ணால். ஒரு ஆண் உட்காந்து பாருங்கள் நான் அவனை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணேன். அவங்க ஈக்குவலாக நீ ட்ரீட் பண்ணல, நீ அவங்களை ஈக்குவலாக ட்ரீட்டே பண்ணல, அதனால தான் அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதுதான் நான் என்ன சொல்லிக்கணும். அப்போது இதே வந்து மாடல் தானே. சமுதாயம் எங்கே மாறுதுங்க? கர்நாடக இசையாக இருக்கட்டும் சார், சொசைட்டி தானே. ஸோ இப்போ நான் இதே கேள்வி கர்நாடக இசை கேட்கலாம். ஸோ இவன் இந்த கேள்விக்கு விட அங்கே இருக்குது. எத்தனை பேர் போய் பேசியிருக்கேங்க ப்ரைவேட்டாக கான்ஃபரன்ஸும் நீங்கள் பேசியிருக்கீங்களா? ஒன்றுமே கிடையாது. கர்நாடக இசையிலேயே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் எத்தனை பெண்கள் போய் பேசியிருக்கீங்க கான்ஃபிடன்ஸோட? அதே மாதிரி இப்போ வேறு கம்யூனிட்டிலையும் இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு தெரியுமா? அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்க தெரியுமா? உங்களை ராஜரத்னம் பிள்ளை பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா பேர் வாங்குறதுக்கு? நான் இன்னொன்று சொல்கிறேன், ராஜரத்னம் பிள்ளை ஒரு மகா மேதைங்க. அவரை ரெக்கனைஸ், அவர் பெரிய வித்வான், எல்லாரும் ஒத்துக்கிறோம், டவுட்டே கிடையாது. எத்தனை அதர் ஆர்டிஸ்ட் இருந்திருக்காங்க, அவங்க பேராவது தெரியுமா நம்மளுக்கு? ஸோ நீங்கள் அந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டு பாரு, நான் வந்து அவரை நம்ம நாங்கள்லாம் ஒத்துக்கிறோமே அப்படி சொன்னாலே தவிர்த்து அந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்வளோ சிரமப்பட வேண்டியிருக்கு, கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இன்னொன்று சொல்கிறேன், ஒரு மீடியாக்கராக இருக்கிற ஒரு என்ன ஆதிக்கம்னா இருக்கட்டும், மீடியாக்கர் இருக்கிற ஆதிக்க கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எத்தனை பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க? அது எப்படிங்க? அது ரேஷியோவாக பாருங்கன்றீங்க. 100%. ஒரு ஆவரேஜ் லெவல் எடுத்து நீங்கள் ஜீனியஸை விட்டுருங்களேன், ஏன்னா ஜீனியஸ்க்கு வேறு மாதிரி ஒரு இது எக்ஸாம்ஷன்ஸ். ஒரு ஆவரேஜ் லெவலில் இஃப் யூ டேக் ஜென்ரலி ஆதிக்கம் இருக்கிற கம்யூனிட்டி தான் ஆவரேஜ் லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுங்க. அங்கே தான் உங்களுக்கு ரேஷியோ ப்ராப்ளம் வரும். யூ வில் see it. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறதுலேருந்தே நம்மளுக்கு தெரியணும், த ஃபேக்ட் தட் யூ கேன் கவுண்ட் 5 people, யூ கேன் கவுண்ட் 10 people, அப்படினாலே there is a problem. and the fact நீ கவுண்ட் பண்ண தேடுறல்ல. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தன்மை இந்த ஒரு நேச்சர் மாறணும். ஓகே, இந்த நேச்சர் மாறணும். இது வந்து ஒரு தலைமுறையில் மாறாது. நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, ரொம்ப ஈஸியாக பேசுகிறாங்க. ஒரு ஃபஸ்ட் ஜெனரேஷன் லேர்னர்ஸ் இப்போ ஒன்றுமே கிடையாது. இப்போது 100 வருஷம் முன்னாடி பெண்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவளுக்கு இல்லை. ஸோ ஒரு பிஹெச்டி வரதுக்கு ஒரு 2 தலைமுறை ஆச்சு. எவ்ரிதிங் இஸ் ப்ராசஸ். பட் அதுக்கு ஃபஸ்ட்டு திங் நம்ம ஒத்துக்க வேண்டியது, இங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஒத்துக்கணுங்க. நான் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாம் தப்புனே வச்சுக்கலாம். பட் நீ பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல நான் எப்படிங்க உங்ககிட்ட பேச முடியும்? என்ன பேசுறதுங்க? எப்படி அட்ரஸ் பண்றது? பிரச்சனை இருக்குங்கிறத இந்த ஜெனரேஷன் உணர்றாங்க 100%. அடுத்த தலைமுறை தே நோ இட். அவங்க சொல்லாமல் இருக்கலாம், பட் அவங்களுக்கு தெரியும், தே நோ இட். பெரியார் பாடுவேன், அம்பேத்கர் பாடுவேன், என்னால் நிறுத்த முடியாதுன்னு சொல்கிறாரு. பெரியார் கர்நாடக இசையை கடுமையாக விமர்சித்த ஒருத்தர். கர்நாடக இசையினால் இன்னைக்கு அறியப்பட்ட திரு டிஎம் கிருஷ்ணா இப்படி ஒரு லைன் எடுக்கலாம், ஆனால் மீண்டும் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த இடங்களில் எனக்கு எதுவும் அதில் அந்த ஒரு கனெக்ஷன் பாயிண்ட்டே எனக்கு புரிய மாட்டேங்கிறது. கர்நாடக இசை பிடிச்சவங்க பற்றி தான் பாடணுமா? நான் அப்போ எனக்கு புரியல, அது என்ன கனெக்ஷன் எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு அது சென்சிபிளாகவே தெரியல. பெரியாரை பற்றி பாடுறேன்னா பெரியார் சமுதாயத்தில் பண்ண விஷயங்கள் எனக்கு முக்கியமாக இருக்குங்க, அதனால நான் பாடுறேன். சிம்பிள். எல்லாரும் ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அது சொன்ன மாதிரி பெரியாரே வந்து அவர் நீங்கள் மீட்டிங்கில் கேட்டோன்னா அவரே சொல்லியிருக்காரு, நீ என்னையும் கேள்வி கேளுன்னு தான் சொல்லியிருக்காரு. அவர் யார் சொன்னாலும் கேள்வி கேளுன்னு தான் சொல்கிறார். நானே சொன்னாலும் கேள்வி. ஸோ நான் பாடின பாட்டு என்ன, சிந்திக்க சொன்னவர் பெரியார் தானே, சிந்திக்க தானே சொன்னார். இந்த பெரியார் சொந்த பூத்திகை கொண்டே சிந்திக்க சொன்னவர் பெரியார், அவ்வளோதானே பாடு. ஸோ எனக்கு ஏதோ அவர் கர்நாடக இசை பிடிச்சிருக்கணும் அப்போ தான் பாட முடியும்னா எனக்கு அதில் உனக்கு அர்த்தமே தெரில. எனக்கு அப்படி ஒன்றும் தெரில. அவரோட சிந்தனை ஒரு சமுதாயத்துக்கு முக்கியமாக இருக்குதுன்னு எனக்கு படுறதுங்க, அது என்னோட ஒப்பீனியன். கர்நாடக இசை எனக்கு ஒரு வாகனம், அந்த வாகனத்தில் அந்த சிந்தனை இருக்குது. சரி, ஒன்று கேட்குறேன், பெரியார் பற்றி பாடுறத மட்டும் கேள்வி கேளு, ஏன் அம்பேத்கர் பற்றி பாடும்போது இந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? நான் அதே கேள்வி கேட்குறேன். அம்பேத்கர் நான் கர்நாடிக் மியூசிக் கல்யாணி காம்போஜியா கேட்டுட்டு இருந்தார் அவர், இல்லை அப்போ ஏன் உங்களுக்கு இந்த பிரச்சனை வரல? கேள்வியிலே பிரச்சனை இருக்குன்றீங்க. சரி, காந்தி வந்து கொஞ்சம் கர்நாடிக் இசை கேட்டிருக்காரு, எம்எஸ் சுப்புலட்சுமிலாம் கேட்டிருக்காரு. அவர் கர்நாடிக் இசை தெரியுமா காந்திக்கு? தெரியாதுல்ல. அப்போ காந்தி பற்றி பாடினா ஓகேங்களா? ராட்டினமே காந்திக்கை பானம்னு ஒரு பாட்டு அப்போவே வந்து அரிக்குடி ராமராஜங்கர் பாடியிருக்கார், அது நேஷனலிஸ்டிக் பீரியடில். இப்போ காந்தி பற்றி பாடும்போதும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை.
ஸோ நீங்கள் யார் தலைவர்கள் நீங்கள் வந்து ஓகே உங்களுக்கு தோன்றுறீங்களோ அவங்கள பற்றி நாங்கள் பாடலாம், அப்போ பிரச்சனை கிடையாது. எந்த தலைவர்களுக்கும் உங்களுக்கு சிக்கலாக இருக்கோ அந்த தலைவரை பற்றி நான் இது பாடக்கூடாது. யார் தீர்மானிக்க முடியும்? அதுதான் நானும் கேட்குறேன். யாரும் தீர்மானிக்க முடியாது. எனக்கு இது அவசியம்னு தோன்றது என்னோட ஒரு அரசியல் சிந்தனைக்கு முக்கியம் தோன்றது, சமுதாய சிந்தனைக்கு முக்கியம். இந்த ஒரு தருணத்தில் எனக்கு நான் என்ன தோன்றது நான் நினைக்கிறேன், பாடுறேன், அவ்வளோதான். இதையெல்லாம் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்றவங்க கர்நாடக இசைக்கு நாம் தான் சொந்தக்காரர்கள்னு அவங்க ஓனர்ஷிப் நினைக்கிறதுனால இந்த பிரச்சனை வருதோ? ஏன்னா இசை அப்படி யாருக்கும் சொந்தமாக அப்படிதானே இருக்கு. இருக்கு, அப்படிதானே இருக்குங்க. ரெண்டாவது கருத்துகள் இப்போ வந்து ஒரு இசை வடிவமாக இருக்கட்டும், எழுத்தாக இருக்கட்டும், அந்தந்த டைமுக்கு ஒரு மாற்றங்கள் வந்துட்டே இருக்கும். அது அது ரொம்ப ஒரு இயல்பாக நடக்கிற விஷயம். ஆனால் அந்த டைமில் வந்து ரெசிஸ்டன்ஸும் இயல்பாக நடக்கிற விஷயம், அதுவும் நார்மல். ஸோ இதில் எனக்கு ஒன்றும் சர்ப்ரைசிங்காக கிடையாது. இந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் எனக்கு சர்ப்ரைஸ் ஒன்று பெரிய நான் அதில் அதிர்ச்சியெல்லாம் வரல எனக்கு, அதில் எக்ஸ்பெக்டட் தான். ஸோ இசை அப்படிங்கிறத வந்து வெறும் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக பார்க்கல, எஜுகேட்டும் பண்ண முடியும். டெஃபினட்டாக ரொம்ப முக்கியமான விஷயங்க. இப்போது இந்த எல்லோரும் சொல்லுவாங்களே, சார் பாலிடிக்ஸ் கொண்டு வராதீங்க கலையில், அதுக்கு வருவாங்க. சார் எது பாலிடிக்ஸ் இல்லைன்னு முதல்ல சொல்லுங்கள், அப்போ நான் ஒத்துக்கிறேன். பாலிடிக்ஸ்னால் பார்ட்டி பாலிடிக்ஸ் நினச்சிருக்காங்க நம்ம ஊரில் ஒரு பிரச்சனை. பாலிடிக்ஸ்னால் வந்து ஒரு வாழ்க்கையே பொலிட்டிக்கல் அப்படின்னு ஒரு ஃபிலசாபிக்கல் தாட் கிடையாது. பாலிடிக்ஸ்னால் இந்த பார்ட்டி அந்த பார்ட்டி அப்படி யோசிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதை ஒதுக்கிடலாம், பார்ட்டி பாலிடிக்ஸை ஒதுக்கிடலாம், அதுக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது. நம்ம பேசுறது வாழ்க்கை, வாழ்வாதாரம், அரசியல், பிறப்பு இழப்பு எல்லாமே, அது எல்லாமே அரசியல் தான். ஸோ நான் ஒரு பாடல் பாடுறேன்னா அந்த பாடல் கருத்து, எல்லா பாடலும் ஏதோ ஒரு கருத்து இருக்குது, அந்த கருத்து ஒரு அரசியல், சரிங்களா? ஸோ அதுக்கு யாரெல்லாம் ஒத்துக்கிறாங்களோ அவங்களாம் சந்தோஷப்பட்டுருவாங்க. ஸோ அந்த சூழலில் இருக்கிறவங்க ஒரே விஷயத்தை நீங்கள் 200 வருஷம் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா எல்லாரும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நான் என்ன சொன்னேன், சரிங்க இதே சொல்லின்னு இருக்கோம், இதையும் சொல்லான்னு சொல்லி அது உள்ளே போட்டேன், இவ்வளோ தான் நான் பண்ணேங்க. இதை வந்து இது நீங்கள் பரியார் பாட்டம்னு சொல்லி, இப்போ பெருமாள் முருகன் நானும் நிறைய பாடல்கள் சேர்ந்து பண்ணோம். சுதந்திரம் வேண்டும்னு பெருமாள் முருகனோட பாடலை நீங்கள் இசையமைத்து இப்போது மியூசிக் அகாடமிலையும் அதை பெர்ஃபார்ம் பண்ணீங்க. யாரிடமிருந்து அல்லது எங்கிருந்தெல்லாம் சுதந்திரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சுதந்திரம்ன்றது நம்ம இப்போ என்னையே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என்ன சார் நீங்கள் வந்து ஃப்ரீடம் இல்லை சுதந்திரம் இல்லைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் பேசுகிறீங்கல்ல யாராவது நிறுத்தினாங்களான்னு. இந்த கோர்ட்டில் அந்த வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க, சில்லிங் எஃபெக்ட்னு வேர்ட் ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது இருக்கிற வரைக்கும் சுதந்திரம் கிடையாது. நான் ஒரு செகண்டாவது நான் யோசிக்கிறேன்னா இது சொல்லலாமா, அந்த ஒரு பயம் இருக்குது பார்த்தீங்களா? இது சமுதாயத்தில் எப்போதுமே இருக்குது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்குது. இப்போ எனக்கு தைரியம் இருக்குன்னா நான் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் நான் பிறக்கலை, நான் வளரலை, எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, எனக்கு ஒரு திமிரே இருக்குங்க. பட் நான் ஏன் இதை பாடுறது எனக்கு மட்டும் பாடலைங்களே, எதையும் பேச, எதையும் படிக்க, எதையும் கேட்க சுதந்திரம் வேண்டும், எதையும் சொல்ல சுதந்திரம் வேண்டும். நீங்கள் ஒப்புக்கொள்ள வேணும்னு அவசியமே கிடையாது, ஆனால் அந்த பயம் இருக்கக்கூடாது எனக்கு. ஆனால் நம்ம சமுதாயத்தில் எப்போதுமே இருக்குங்களே, இது ஒரு பெரிய சிந்தனையே கிடையாது. நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பேர் ஆன்மீகம்லாம் போகிறாங்க, சொற்பொழியெல்லாம் போய் கேட்குறாங்க. அவங்க என்ன தான் கேட்குறாங்க எனக்கு சத்தியமாக புரிய மாட்டேங்க சிலர் அவங்க பேசுகிறத பார்த்தா. என்ன நீங்கள் போய் ஆன்மீகம் கிளாஸ் போகிறீங்க, 2 மணி நேரம் கேட்டு வரீங்க, உபநிஷத்து கிளாஸ் போகிறீங்க, இந்த கிளாஸ் போகிறீங்க, சொற்பொழிவு கேட்குறீங்க, அப்புறம் வந்துட்டு நீங்கள் பேசும்போது அங்கே போகும்போது அப்படி எல்லாமே ஒன்று, சமுதாயம் எல்லாரும், எல்லா மக்களும் மனிதன் எல்லாம் சமம் எல்லாம் அங்கே சொல்கிறீங்க, அத்வைத்தம் பேசுகிறீங்க, இதெல்லாம் பேசுகிறீங்க. அப்புறம் இந்த சுதந்திரம் வேணும் புரியலையா உங்களுக்கு? எப்படி புரியாமல் இருக்கலாம்? அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்போ நீங்கள் போனது அங்கே அதுக்கு இல்லை, வேறு எதுக்கோ போயிருக்கீங்க. அது ஒரு கம்யூனிட்டி ஆக்டிவிட்டிக்கு போயிருக்கீங்க, நீங்கள் வேறு கம்யூனிட்டி ஆக்டிவிட்டி. ஸோ சுதந்திரம் வேண்டும்னா சுதந்திரம் எல்லாருக்கும் வேண்டும், எனக்கு மட்டும் வேண்டும் நான் சொல்லலை, அது என்னை பற்றி நான் பேசலை. சிந்திக்க சுதந்திரம் வேணுங்க. ஆக்சுவலாக சிந்தனையே வந்து கண்ட்ரோல்டு விஷயம்தான். நம்ம மைண்டே டிசைட் பண்ணுவோம், இங்கே போகாத அங்கே போகாதேன்னு. அந்த ஃப்ரீடம் கலை எங்கேருந்து வருதுங்க? கிரியேட்டிவிட்டின்னு சொல்கிறோம், கற்பனைன்னு சொல்கிறோம். அது எப்படி வரும்? சுதந்திரம் இருக்கணும். அந்த ஃபஸ்ட்டு நான் பேசும்போது அந்த ஒரு ஒன்றும் பண்ணாத ஒரு விஷயம் சொன்னீங்களா, அதுதாங்க சுதந்திரம். ஒன்றுமே, அதாவது ஒரு ஸ்டேட் ஆஃப் நத்திங்னஸ் அப்படின்னு.
அதுதாங்க ரியல் சுதந்திரம். ஓகே. அதுதாங்க கலை, அதுதான் வாழ்க்கை. அதே எனக்கு இல்லைன்னா யார் வேணாலும் இசையை கற்றுக்கணுங்கிறது உங்கள் விருப்பமாக இருக்குது அப்படிங்கும்போது மியூசிக் வந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. வந்து அந்த டேலண்ட் வந்து பை பர்த் இருக்குமா, இல்லைனா எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளால் நான் உருவாக்கிக்க முடியுமா? இந்த பர்த் விஷயம் நான் ஒத்துக்க தரல. பர்த் விஷயத்தில் 2-3 விஷயம் நடக்கலாம். ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ். இப்போ வந்து கீனியாவில் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஏன்னா ஒரு த்ரூ ஜெனரேஷன்ஸ் சில மசில்ஸ் கேன் பி ஸ்ட்ராங்கர். பாசிபிலிட்டி ஓகே. இருக்கணும் அவசியங்க, பட் இட்ஸ் பாசிபிள். அதே மாதிரி வோக்கல் கார்ட்ஸில் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் வரலாம். இதுக்கு மேலே எல்லாம் சூழல் தான். ஓகே. நான் பிறந்ததுலேருந்து இந்த ஏதாவது ஒரு இசையே கர்நாடிக் இசை சொல்லுவாங்க, எல்லாம் ஏதாவது வேற இசை எடுத்துங்களேன், இசை கலை எதவனா இருக்கணும். நான் என் சூழலில் அது இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு கனெக்ஷன் வரும். நான் கலைஞனா ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. பட் அதுக்குள்ளே எனக்கு ஒரு தொடர்பு வந்துடும், ரிலேஷன்ஷிப் வந்துடும். ஸோ சூழல் தான். ஓகே. ஸோ நிறைய பேர் இதுக்கு இந்த கேள்வி வச்சு நான் இன்னொரு கேள்வியும் பதில் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஒரு கர்நாடக இசை உலகத்துலேயோ ஏதாவது ஒரு இசை உலகத்தில் இல்லாத ஒருத்தர் கற்றுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸ் மட்டும் இல்லைங்களே, அந்த சூழல் இல்லைல்ல. இப்போ நான் பாட்டு கிளாஸ் போய் கற்றுக்குறேங்க, நான் வாரத்தில் 3 தடவை போனேன். நான் கற்றுனது அங்கே இல்லையே, வீட்டில் அதை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. கச்சேரி போய் கேட்பேன், எனக்கு கச்சேரி எங்கே நடக்கும்னு தெரியும், அங்கேருந்து வரேன் நான். ரைட். எஸ் எஸ். பேப்பரில் எந்த பேஜில் திருப்பினா கச்சேரியோட அட்வர்டைஸ்மெண்ட் வரும்னு தெரியும். இது எல்லாமே சூழல். எஸ். மார்னிங் 8 o'clock ரேடியோவில் பாட்டு வரும், நாளைக்கு நான் எஃப்எம்ல 4 PM வரும்னா சூழல். எஸ். ஸோ இதை எப்படிங்க கிரியேட் பண்ணுறது? இன்னும் ஒரு சேலஞ்ச் பாருங்கள். இதே தான் எங்கள் அம்மா ஒரு ஸ்கூல் நடத்துனாங்கல்ல, எங்கள் அம்மா கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னருக்கு ஸ்கூலுக்கு வராங்க, பழங்குடியினருக்கான சிறப்பு மெயின் இல்லையா. ஆமாம். ஸோ வந்து ஒரு 5 மணி நேரம் ஸ்கூலுக்கு 6 மணி நேரம் வச்சுங்களேன், அப்புறம் வீட்டுக்கு போய்ட்றாங்க. இப்போது நான் ஸ்கூலுக்கு வீட்டுக்கு வந்தேன், ஹோம்ஒர்க் பண்ணியாடான்னு கேட்பாங்க அம்மா. எனக்கு புரியலம்மா அந்த கணக்குன்னா எங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து ஜெனரேஷன்ஸாக கல்வி இருக்கிற அட்வான்டேஜ், சூழல். அதில் என்ன கேள்வி கேட்கணும்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியும். காலம்புரை நான் ஸ்கூலுக்கு போகலன்னு டயர்டாக இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது, போடான்னு சொல்லுவாங்க. இப்போது அவங்க இன்னொரு வீட்டில் போடான்னு சொல்லலைன்னா அவங்களுக்கு ஒன்று எஜுகேட் பண்ண மாண்டான்னு கிடையாது, இல்லை, அந்த ஹேபிட், பழக்கம், இது ஜெனரேஷன்ஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு நீங்கள் சொல்கிறது வந்து சூழல். ஸோ 2வது கேள்வி, இந்த சூழல் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு யோசிக்கணும். இதுக்கு என்ன சப்போர்ட் சிஸ்டம்ஸ் கொடுக்க முடியும்? ஈஸியே கிடையாது, வெரி டிஃபிகல்ட். ஓகே. ஆனால் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கெல்லாம் ஃபெல்லோஷிப் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப மச் லேட்டர். எக்ஸாக்ட்லி. சென்னைக்கு வந்து 30 வயசுக்கு அப்புறம் தான் என்ன ஃபெல்லோஷிப் இருக்குது என்ன இருக்குன்னு தெரியும். ஐஐடி என்ட்ரன்ஸ் தெரியாது, அண்ணா யூனிவர்சிட்டி வரைக்கும் தான் தெரியும். எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, லேண்ட் லேபரராக இருக்கிறவங்களுடைய மகன் இன்னும் அவங்களுடைய கஷ்டம், அவங்களுக்கு இன்னும் ஆக்சஸ் இருக்காது. ஸோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் சொல்கிறது. இந்த புரிதல் தேவை. இதே தான் நீங்கள் கலைக்கு எடுத்து வச்சுக்கணும், இதே புரிதல். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது, இதுக்கு வந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு இந்த இது இருக்குது. நான் ஒரு டிசம்பர்னா சீசன் நடக்கும், நிறைய பேர் சொன்ன எங்கெல்லாம் விடுவாங்களாங்க, எத்தனை பேர் கேட்டுறாங்க தெரியுமா, நாங்களாம் அங்கே வரலாமா அப்படின்ட்டுமா. ஸோ ஃபஸ்ட்டு ஏன் அவன் அப்படி யோசிக்கிறான்னா, அங்கே ஒரு தடை இருக்குது, அது ஒரு இன்விசிபிள் ஸ்க்ரீன். அந்த இன்விசிபிள் ஸ்க்ரீன் எப்படி நீக்க முடியும்? அதுக்கு மாற்றம் வேணும்னா நான் வீட்டிலே உட்காந்து நான் என் வீட்டுக்கு நீ வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் வீட்டுக்கு வெளியில் வரணும். அழைப்பு ரொம்ப முக்கியம். அதுக்கு நான் கேட்டை திறந்து வீட்டுக்கு வந்து வாங்க வீட்டுக்குன்னு கூப்பிடணும், மரியாதையோடு கூப்பிடணும். அதுதான் பண்ணணும். அது பண்ணப்புறம் கூட ஒரு தலைமுறை ஆகலாம், 2 தலைமுறை ஆகலாம். அதுதான் நம்மளோட டெமோக்ராட்டிக் டியூட்டிங்க ஆக்சுவலாக. நிச்சயமாக படிக்கிற பிள்ளைகளுக்கு இசை ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு கூடுதலான ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை ஆஸ் அ பியூர் மியூசிக், ஏன்னா நம்ம வந்து 15 வயசு வரைக்கும் அவங்களுக்கு இந்த இதுக்குள்ளெல்லாம் வரப்போகிறதில்ல. அது ஒரு அடிஷ்னல் இதாவோ அல்லது கூடுதலான ஒரு விஷயம்னு தெரிஞ்சுக்கலாம். மியூசிக்னா நான் கர்நாடிக் மியூசிக்னு சொல்லுவேன், எனி மியூசிக், எனி ஃபார்ம் ஆஃப் மியூசிக். அப்சல்யூட்லி. கலைன்னு வச்சுப்போம். ஒரு கலை அப்படிங்கிறது வந்து டவுட்டே வேணாங்க. அதாவது கலைன்றது ரொம்ப தேவை. ஏன்னா நீங்கள் கலை என்ன ஸ்பெஷல் கேட்கலாம். ஏன்னா சார் ஏன் சார் கலை வேறு, நான் இப்படி இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இப்படி தான் கொடுக்க முடியும். இப்போ கலை ஏன் மனிதன் கிரியேட் பண்ணான், அந்த கேள்வி கேட்கலாம். எதுக்கு கலை தேவை? நிறைய பேர் சொல்லுவாங்க கலையை பற்றிலாம் பேசாதுங்க, முதல்ல வந்து சோறு வேணும், வீடு வேணும், வேலை வேணும், இதை பற்றிலாம் பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப தவறான ஒரு விஷயம் அது. கலை ஏன் மனிதன் கிரியேட் பண்ணான்னு நான் அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பெயிண்டிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா
டியரு அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. கேவில் எங்கேயோ இருக்குது, ஸ்பெயினோ ஏதோ சொல்லுவாங்க. அது என்ன, எங்கே வந்து போனால் வேட்டை கிடைக்கும், என்ன அனிமல் கிடைக்கும்னு அதுக்கு. ஆனால் அவன் வரைஞ்சது டியர் மாதிரி இருக்குமா? இருக்காது. ஸோ டியரை பார்த்துட்டு டியரோட ஐடியாவை தான் வரைஞ்சிருக்கான். ஸோ அது டியர், இது டியரோட ஐடியா. இதில் ஒரு பெரிய விஷயம் நடக்கிறதுன்னா, யதார்த்தமாக இருக்கிற விஷயத்த அந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்த வரையறான். கரெக்ட். ஸோ அதில் சுயநலம் கிடையாது. சுயநலம் இல்லாத ஒரு அனுபவம் கொடுக்கறது கலை. அது நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம். ஒரு சினிமாவாக இருக்கலாம், ஒரு படமாக இருக்கலாம். அந்த தருணத்தில் அதுக்குள்ளே போயிடுவீங்க நீங்கள். ஓகே, இது இன்னொரு அழகு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க, ஒரு சாவு இருக்குது, நிஜமாக செத்தாங்களா? இல்லை. பின்னையே அழையிறீங்க. உங்களுக்கு தெரியும்ல அது பொய்ன்னு. நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல அது பொய்ன்னு. கதைன்னு தான் தெரியும், அந்த கதை தெரியும். ஸோ அது இல்யூஷன் நம்மளுக்கு தெரியும். இல்யூஷன் தெரியும். ஆனாலும் நம்ம அடணும்ல. அது என்ன அனுபவம் அது? ஸோ அங்கே ஒரு ரொம்ப அழகான விஷயம் நடக்கிறதுங்க. ரொம்ப ஒரு அழகான விஷயம். அதுதான் கலையோட மேஜிக். எழுத்துலையும் இருக்கலாம், இலக்கியத்தையும் இருக்கலாம். அது என்னென்னா, அந்த மேஜிக் என்னென்னா, அது ஒரு பொய்யா இருந்தாலும் ஒரு சாவோட உணர்வை நீங்கள் ஃபீல் பண்ணி அதில் இருக்கிற துக்கம் உங்களுக்கு வருது. ஆனால் நீங்கள் பர்சனலாக அதில் இல்லை. இதுதான் கலை கொடுக்குங்க. ஸோ இந்த ஒரு கெப்பாசிட்டி தான் கற்பனை. இது வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து பசங்களுக்கு கொடுத்தா 2 விஷயம் நடக்கும். ஒன்று கற்பனை, 2வது ஒரு சமுதாயத்தில் நம்ம சமத்துவம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லை, இதெல்லாம் ஒரு ஒரு மனசை தொடுற மாதிரி ஒரு ஆழமாக பதிவு வைக்க முடியும் கலை வழியாக. அதனால தான் கலையில் அந்த ஆப்போசிட் சைடும் கோவத்தையும் நல்லா பதிவு வைக்க முடியும். ஓகே, எஸ் கோவம், வன்முறையும் அதனால் இதே நாள் தான் அதையும் பண்ண முடியும். ஆனால் அழகாக பண்ணோன்னா ஒரு சின்ன வயசுலேயே இன்னொரு மனுஷனாக இருக்கட்டும், ஒரு மிருகமாக இருக்கட்டும், அதுக்கு இருக்கிற அதில் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒரு சூழல் ரிலேஷன்ஷிப், என்வாயன்மெண்ட், இதெல்லாம் பேசுகிறோம். இது எல்லாமே கலை வழியாக கொடுக்கும். கூடுதலாக ஒரு கலையை தெரிஞ்சுக்கணும் என்ன வயசுலேருந்து ஆரம்பித்தா சரியாக இருக்கும்? ஃபார்மலாக கற்றுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது இன்னொருத்துக்கும் மாறுங்க. எஸ்பெஷலி நான் பாட்டுனா இப்போல்லாம் 5 வயசு 4 வயசுலாம் சொல்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஓகே, நான் 7 வயசு எடுத்துக்கிங்க. ஏன்னா அட்டென்ஷன் 15 நிமிஷத்துக்கு மேலே பசங்க உட்கார மாட்டாங்க. ஆமாம், நான் சொல்லுவேன். பட் சும்மா பாட விடுங்க. ஓகே, சும்மா ஆட விடுங்க. முதல்ல சூழலை உருவாக்கணும். ஆமாம், என்வாயர்மெண்ட். 2வது, இப்போது எத்தனை ஒரு வெரைட்டியாக அவங்களால கலை அனுபவம் இருக்க முடியுமோ கொடுக்கணும் பசங்களுக்கு. ஓகே, இதை வந்து இந்த இசை தான் கேட்கணும், அந்த இசை தான் கேட்கணும், இது நல்லது இல்லை, எனி ஃபார்முங்க, எனி ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்டுங்க. அது என்ன வடிவன்றது எனக்கு கவலை கிடையாது. அது ஒரு எக்ஸ்பிரஷன். அது அந்த மயக்கம் வரணும். ஆமாம், அந்த மயக்கம் என்னன்னு தெரிஞ்சுங்களேன். சரி, ரொம்ப அற்புதமான ஒரு உரையாடல். 36 வருட இசை பயணத்தை கொண்டாடுற மாதிரி ஒரு 2 வரிகளை நிறைவு செய்யலாமா? ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் பேசுகிறேன், பாடுறேன், 2 வரி பாடுறேன். இந்த புறம்போக்குன்றது ஒரு கெட்ட வார்த்தை நம்ம ஊரில், ஆனால் ரொம்ப அழகான வார்த்தைங்க. அது எனக்கு நேற்று கூட எங்கேயோ பேசும்போது அதை பற்றி பேசினேன். இந்த புறம்போக்குன்றது ஒரு உணர்வு. அது என்ன உணர்வுனா, அந்த உணர்வு யாருக்கும் சொந்தம் கிடையாது, அது ஒரு பொது சொத்து. அந்த உணர்வில் சுயநலம் கிடையாது. அந்த உணர்வில் வந்து மக்கள் யார் வேணா இருக்கட்டும், அவங்க சமுதாயத்தில் எந்த இடத்துலேருந்து வரலாம், அவங்க எல்லாருமே ஒரு முக்கியம். அவங்க எல்லாரும் சேர்ந்து, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சமுதாயத்தில் இருந்து ஒரு சமுதாய வளர்ச்சி, ஒரு கலை வளர்ச்சியாக இருக்கலாம், இல்லாட்டா ஒரு அரசியல் வளர்ச்சி, எல்லாம் அது நோக்கி நம்ம போகிறோன்னு இருக்கிற ஒரு உணர்வு புறம்போக்கு. நம்ம எல்லாருமே புறம்போக்காக இருந்தால் சமுதாயம் சூப்பராக இருக்குங்க. புறம்போக்கு உனக்கு இல்லை, புறம்போக்கு எனக்கு இல்லை, புறம்போக்கு ஊருக்கு, புறம்போக்கு பூமிக்கு, புறம்போக்கு உனக்கு இல்லை, புறம்போக்கு எனக்கு இல்லை, புறம்போக்கு ஊருக்கு, புறம்போக்கு பூமிக்கு, புறம்போக்கு உன் பொறுப்பு, புறம்போக்கு என் பொறுப்பு, புறம்போக்கு ஊர் பொறுப்பு, இயற்கைக்கு பூமிக்கு, புறம்போக்கு உனக்கு இல்லை, புறம்போக்கு எனக்கு இல்லை, புறம்போக்கு ஊருக்கு, புறம்போக்கு பூமிக்கு.
சிறப்பு. ரொம்ப அழகான ஒரு இசை பயணம். கூடவே சமூகம் சார்ந்த பார்வையோடையும் பயணிச்சுட்டே இருக்கீங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி. ஒரு மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.